ஒரு மனிதன் முழுமையான சரீரத்தோட நல்ல குணங்களுடன் உருவாக வேண்டும்னு சொன்னால் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால தான் அது நடக்கும். மனுஷனுடைய முயற்சியினாலே ஒரு மனிதனை உருவாக்க முடியாது. பலவிதமான பொருள்களை உற்பத்தி பண்ண முடியும், உருவாக்க முடியும். ஆனால் ஒரு முழுமையான சரீரத்தோட கை, கால், மூக்கு, நாக்கு, கண்ணு, காது முதலிய அவயவங்களுடன் கூட அங்க வைக்கல்யம் இல்லாமல் முழுமையான ஒரு சரீரத்தை, ஒரு உடலை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னால் கேவல மனிதனால் முடியாத காரியம். எதை வேணாலும் உருவாக்கிடலாம். ஒரு மனுஷ சரீரத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அதுக்கு தெய்வங்களுடைய அனுகூலம் தேவை, பஞ்சபூதங்களுடைய ஆனுகூல்யம் தேவை. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், மண், நீர், நிலம், காற்று, ஆகாசம்னு சொல்லக்கூடிய 5 பூதங்களுடைய அனுகூலம் இருந்து தெய்வத்தினுடைய ஆனுகூல்யம் இருந்தால் தான் ஒரு மனிதனை உருவாக்க முடியும். அப்படிங்கிறது தான் சாஸ்திர சித்தாந்தம். ரிஷிகள்லாம் கண்டுபிடிச்சதான உண்மை. நமக்கு தெரியாத விஷயத்தை ரிஷிகள் கண்டுபிடிச்சு சொல்கிறார்கள். நம்புறவன் அறிவாளி. அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பு, ஒரு மனுஷன் கருப்பாக இருக்கணுமா, சிகப்பாக இருக்கணுமா, கையில் 10 விரல் இருக்கணுமா, இல்லை அதுக்கு குறைச்சலான விரல்கள் இருக்கணுமா, 5 விரலுக்கு பதிலாக 6 விரல் இருக்கணுமா, ஒரு தலை இருக்கணுமா, 2 தலை இருக்கணுமா போன்றதான அந்த இதெல்லாம் தீர்மானம் பண்ணுறது தெய்வங்கள் தான். அதனால தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் தெய்வத்தினுடைய அருளை பிரார்த்தனை பண்ணி சில கர்மாக்களை பண்ணி சில மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி அதுக்கு தகுந்தான சில சடங்குகளை செய்ய சொல்லி ரிஷிகள் சொல்கிறார்கள். சாஸ்திரம் சொல்கிறது அந்தந்த காலத்தில் அந்தந்த சடங்கை பண்ணிடும். சடங்குங்கிற தமிழ் சொல்லுக்கு சம்ஸ்கிருத பதத்தினுடைய திரிப்பு தான் அந்த சடங்குங்கிற சொல்லு. நேற்றைக்கே நாம் சொன்னோம், சதுர்தச வித்யாஸ்தானத்திலே 14 விதமான வித்தியைகளில் வேதங்கள் 4 வேதங்கள் 6 அங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 அங்கங்கள் இருக்கே, அதிலே ஒரு அங்கம்னு சொல்லக்கூடிய கல்பம், அதனுடைய விரிவாக்கம்தான் சம்ஸ்காரங்கள்னு சொன்னோம். சிக்ஷை, கல்பம், வியாகரணம், நிருக்தம், ஜோதிஷம், சந்தஸ்ன்னு வேதத்துக்கு 6 அவயவங்கள். வேத புருஷனுக்கு அந்த 6 அங்கங்கள் தான். அதில் ஒரு அங்கம்தான் கல்பம்னு சொல்லக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய இந்த சம்ஸ்காரங்கள். இந்த 6 அங்கங்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஷடங்கம் என்று பெயர். சில பேர் இந்த ஷடங்கம்ங்கிற படிப்பை படித்தவர்கள்லாம் ஷடங்க வித்வான் என்றெல்லாம் வச்சுப்பா. இந்த ஷடங்கம்ங்கிற ஒரு சம்ஸ்கிருத சொல்லு தான் தமிழில் உருமாறி ஷடங்கு என்று வந்திருக்கு. அப்போ இந்த நாம் பண்ணக்கூடிய சம்ஸ்காரங்களுக்கெல்லாம் தமிழில் அவர்கள் சொல்லுவார்கள் ஷடங்கு பண்ணுறா. இவெல்லாம் ஐயர்மார்கள்லாம் சேர்ந்து சடங்கு நடத்துகிறார்கள்னு பாமர ஜனங்கள் பேசிப்பா. ஏதோ சடங்கு நடக்கிறது, அது ஒரு சடங்கு. விவாகம்ங்கிறது கல்யாணம், திருமணம்ங்கிறது ஒரு சடங்கு, பூணல் கல்யாணம்ங்கிறது ஒரு சடங்கு. எல்லாமே இந்த சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய எல்லா சடங்கம்ங்கிற ஒரு பெயருக்குள்ளே அடங்கிடுறது இல்லையா? அந்த சம்ஸ்காரம் அப்படின்னா சுத்தப்படுத்துறது. எப்போ சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறத நேற்றையே பார்த்தோம். ஒரு மனிதனை நல்லவனாக சமூகத்துக்கு உருவாக்கி கொடுக்கறது இந்த சடங்குன்னு சொல்லக்கூடிய சம்ஸ்காரங்கள். 16 விதமான சம்ஸ்காரங்கள் இவனை சுத்தப்படுத்திகிட்டே வருது ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அதில் முக்கியமான சம்ஸ்காரங்கள்ங்கிறது ப்ரீ பர்த்து, பிறந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடியதான சம்ஸ்காரம், பிறப்பதற்கு முன்பே செய்யக்கூடிய சம்ஸ்காரங்கள். இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவனை சுத்தப்படுத்துறது ஒரு மாதிரி, பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயத்தில் இருக்கும்பொழுதே அவனை சுத்தப்படுத்துறது. அப்போவே இந்த சடங்கெல்லாம் ஆரம்பிச்சுடுறது. தாய் வயத்தில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய சம்ஸ்காரம். நேற்றைய தினம் கர்ப்பாதானங்கிற சம்ஸ்காரத்தை பற்றி பார்த்தோம். 2வதாக சம்ஸ்காரங்கள் பும்சவனம் என்று பெயர். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பும்சவனம்னு 2வது சம்ஸ்காரம். 16 சம்ஸ்காரத்தில் 2வதாக சொல்லப்பட்டிருக்கு. கர்ப்பம் உருவாக்குறதே கர்ப்பாதானம். கர்ப்பமானது உருவாயிடுது.
புருஷனுடைய கர்ப்பம் ஸ்திரீகளுடைய கர்ப்பம் ரெண்டு சேர்ந்து ஒரு கலவையாக உருவாகி ஒவ்வொரு மாதத்துலேயும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு 10வது மாதத்திலே பூர்ண அவயவத்தோட கர்ப்பம் வெளியில் வருதுங்கிற வரைக்கும் நேற்றைய தினம் பார்த்தோம். இதுக்கு நடுப்புற ஒரு மாதம் 2வது மாதம் ஆன உடனே இது மாம்சமயமாக ஆறுது. 3வது மாதத்துலேருந்து தான் வயத்தில் உள்ள அந்த கர்ப்பத்துக்கு அவயவங்கள்லாம் ஏற்படுறது. உருவங்கள் உறுப்புகள். அந்த குழந்தைக்கு கை கால் மூக்கு நாக்கு சிரசில் தான் முதல் அவயவம். முதல்ல தலை உருவாகும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு அவயவம் உருவாகிறது. அந்த சமயத்திலே ஒரு சம்ஸ்காரம் பண்ண சொல்றார், ஒரு சடங்கு நடத்த சொல்லி ரிஷிகள் சொல்றார். இது எப்போ பண்ணணும்னா இந்த பும்சவனம்ங்கிறது புகும்சவனம் ஜக்தே கர்ப்பே திஷ்யேன, கர்ப்பம் என்று தீர்மானம் ஆனவுடன் இந்த சடங்கை நடத்து. கர்ப்பங்கிறது வெளிப்படுத்தவுடன் யார் டிக்ளேர் பண்ணுறது? கர்ப்பவதி ஆயிட்டா, கர்ப்பம் உருவாயிடுதுன்னு டாக்டர் டிக்ளேர் பண்ணுறார். அது கூட மாறி போகும். அவன் டாக்டர் கூட கர்ப்பம்னு சொல்லிடுவா, ஆனால் அது விபரீதமாக போயிடும். ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவா, கர்ப்பமாய் வந்து நிற்கும். அவர்களுடைய கணிப்பு கூட மாறி போயிடும். அதனால சாஸ்திரங்கள் சொல்லிட்டு வியக்தே கர்ப்பே திஷ்யேன ஒரு அதுக்கான சில அடையாளங்கள்லாம் வெளிப்பாடாக தெரியணும். ஒரு பார்த்தா ஒரு அடையாளங்கள்ல மாறுதல் தெரியணும். கர்ப்பங்கிறதுக்கான அடையாளங்கள் ஓரளவு தெரிய ஆரம்பித்த உடனே இந்த சம்ஸ்காரங்களை பண்ணு. பும்சவனம்ங்கிற சம்ஸ்காரம் என்ன பண்றது? பலன் என்னன்னார், புமாகும்சம் ஜனகதி, ஒரு மனிதனை முழுமையான அவயவத்தோட உருவாக்கக்கூடிய சம்ஸ்காரம். இது சரியானபடி பண்ணிட்டா அந்த மனுஷனுக்கு அங்க வைகுல்யமே இருக்காது. கை இல்லை, கண்ணு சரியில்லை, காது சரியில்லை, பேச்சு வரல, காது கேட்கல போன்ற குறைகளே இல்லாமல் அந்த குழந்தை பிறக்கணும்னா இந்த பும்சவனங்கிற சம்ஸ்காரத்தை பண்ண சொல்றார். ஒவ்வொரு தெய்வத்தினுடைய கண்ட்ரோல்ல ஒவ்வொரு அங்கம் இருக்கு. மனுஷனுடைய சரீரத்துக்கு ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு அங்கத்தை அவயவத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த தெய்வத்தினுடைய அருள் இருந்தா தான் பர்டிகுலரா இருக்கக்கூடிய உறுப்புகள் வேலை செய்யும். அக்னிர்மே வாசி ஸ்ருதா, சூரியோ மே சக்ஷுஷி ஸ்ருதா, சந்திரமா மே மனசி ஸ்ருதா, திசோ மே ஸ்ரோத்ரே ஸ்ருதா, ஆபோ மே ரேதசி ஸ்ருதா, பிருத்திவி மே ஷரீரே ஸ்ருதா. வேதம் அந்தந்த அவயவங்கள்ல என்னென்ன தேவதைகள் இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறது. இந்த அக்னி பகவான் இருக்கானே, அவர் தான் பேசக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கிறவன். இத்தனை தேவதைகளுடைய அனுகிரகமும் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு மனுஷனுடைய முழு உறுப்புகளும் வேலை செய்யும். வாக்கில் பேசக்கூடிய திறமை இருக்கு, காதுக்கு கேட்கக்கூடிய திறமை இருக்கு, கண்ணுக்கு பார்க்கக்கூடிய திறமை இருக்கு. அந்த சக்தியை கொடுக்கறது ஒவ்வொரு வேற வேற தெய்வத்தை, வேற வேற தெய்வங்கள். அதனால அந்தந்த அத்தனை தெய்வங்களையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சம்ஸ்காரம் பண்ணினா அத்தனை தெய்வங்களுடைய அருளோட கூட முழுமையான சரீரத்தோட கிடைக்கிறது குழந்தை. அக்னிர்மே வாசி ஸ்ருதா, பேசக்கூடிய சக்தியை கொடுக்கறது அக்னி பகவான். அதனால தான் அக்னியில் ஹோமங்கள் இல்லாமல் சம்ஸ்காரங்களே கிடையாது. கர்ப்பாதானத்துக்கு அக்னியில் ஹோமம் கிடையாது. தவிர பும்சவனம் சீமந்தம் போன்றதான சம்ஸ்காரத்தெல்லாம் அக்னியில் ஹோமங்கள் பண்ணணும். அக்னியில் அக்னி பகவான் என்ன பண்ணுறார்? பேசக்கூடிய சக்தியை கொடுக்குறார். பேசக்கூடிய திறன் அப்படிங்கிறது தெய்வத்தினுடைய அருளால் தான் கிடைக்கும். பேச வைக்கிறதுங்கிறது ஒருத்தன் பேச வைக்கிறான்னா இவனா பண்ணுறான். ஸ்பீச் தெரபின்னு சொல்றா. பேச வைக்கிறதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு. அவன் என்ன பேச்சை கொண்டு வர்றான், அவன் உள்ள பேச்சை வெளிப்படுத்துறான். அவ்வளவுதான். உள்ள யார்? பகவான் தான் உட்கார்ந்து பேசக்கூடிய சக்தியை கொடுக்கிறார். யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயதி அகில சக்தி தரஸ்வதாம்னா அந்யாம்ச ஹஸ்தச்சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். பாகவதத்தில் 5 வயசு துருவன், 5 வயசுல உள்ள அந்த குழந்தைக்கு பகவான் காட்சி கொடுத்தார். நேர வந்து நிற்கிறார். அந்த குழந்தைக்கு பேச்சே வரல, இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. 5 வயசு குழந்தை தபஸ் பண்ணிட்டு பகவான் காட்சி கொடுத்துட்டார்.
அப்போ அந்த குழந்தை நினைக்கிறது, எனக்கு நான் பேசலேங்கிறது என்னுடைய குறை இல்லை, உன்னுடைய அனுகிரகம் இல்லை. உன்னுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நீ என்ன பண்ற, உள்ளுக்குள்ளேயே பேசக்கூடிய திறன் எல்லாருக்கும் சுவாபாவிகமாகவே இருக்கு. எல்லா ஜீவனுக்கும் எல்லா அவயவத்துக்கும் உள்ளுக்குள்ளேயே பேசக்கூடிய திறனோட தான், வாக் சக்தியோட தான் ஜீவன் உருவாகிறது. அதை தூண்டி விட்டு கொஞ்சம் வெளிப்படுத்தி அந்த பேச்சுகள் வாக்குலேருந்து வெளிவரா மாதிரி பண்றது பகவானுடைய அனுகிரகம். அந்த பிரவிஷ்ய மமவாஜம் இமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயதி. உள்ளுக்குள்ளே பிரசுப்தாம் சுப்தாம் பிரசுப்தா, உள்ளுக்குள்ள தூங்கின்னு இருக்கு மறைமுகமா இருக்கக்கூடிய வாக் சக்தியை நீதான் என்னுடைய ஹிருதயத்துல புகுந்து பகவானே தூண்டி விடணும். சஞ்சீவயதி, உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்ச உடனே, மனசனால பிரார்த்திக்கிறது குழந்தை. உடனே பகவான் தன்னுடைய கையில உள்ளதான சங்கத்தினால குழந்தையினுடைய கன்னத்துல ஒரு தடவு தடவினார். 5 வயசு துருவனுக்கு அது அப்படியே சரீர வழியா உள்ள போய் உள்ளதான வாக் சக்தியை தூண்டி விட்டது. உடனே ஸ்தோத்திரம் பண்ணினான்னு கதை. என்ன தெரிகிறது, தெய்வத்தினுடைய அருள் இருந்தா தான் பேச்சு சக்தி வரும். ஒருத்தன் பேசுறான், நன்னா பேசுறான் அப்படின்னா அவனுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாரா காரணம். படிப்புங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கு, வித்தைங்கிறது அவன் தூண்டி விடுறார் வாத்தியார், அவ்வளவுதான். பேசக்கூடிய சக்தி இருக்கிறவனுக்கு பேச்சு திறமையை கொடுக்கறது மனுஷனால முடியாது, தெய்வத்தால தான் முடியும். யாரை வேணாலும் பேச வைப்பார் சார் இவர். எப்படிப்பட்ட மனுஷனையும் நன்னாக பேச்சு திறமையை வளர்த்து கொடுப்பார்னு ஒருத்தரை சொன்னா, அவரா பேச்சு திறமையை வளர்த்து கொடுக்கிறார். பேசக்கூடிய சக்தியை அவரா கொடுக்க முடியும். யாரை வேணாலும் பேச வைப்பார். எப்படிப்பட்ட ஊமையை கூட பேச வைக்கிறார். மனுஷனால் முடியாத காரியம் அதெல்லாம். தெய்வத்தினுடைய அருள் இருக்கணும். அந்த தெய்வம் தான் அக்னின்னு பேரு. அக்னிர்மே வாஜிஸ்ருதா வாக்ஹிருதஜே ஹிருதஜம் மயி சூரியோ மே சக்ஷுஷி ஸ்ருதா. சூரியனுடைய அனுகிரகம் இருந்தால் தான், அருள் இருந்தால் தான் கண் பார்வை தெரியும். நன்னாக பார்வையோட கூட குழந்தை பிறக்க வேண்டாமா? கண் பார்வை குறைபாடோட குழந்தைகள் பிறக்காம இருக்கணும்னா, வயத்தில் கர்ப்பத்தில் குழந்தை இருக்கும்போதே இந்த சம்ஸ்காரம் மூலமா சூரியனை ஆராதிக்கணும். ஒரே சம்ஸ்காரத்தில் எல்லா தெய்வங்களும் கவராருது. இந்த பும்சவன சம்ஸ்காரத்தினுடைய விசேஷம் அது. இது விட்டு போச்சுன்னா இந்த குறைபாடுகள்லாம் ஏற்படலாம். இந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு நீ இந்த குழந்தைக்கு வயத்தில் உள்ளதான குழந்தைகள் அப்பதான் அவயவங்கள் உருவாகக்கூடிய சமயம். யக்தமான கர்ப்பங்கள் தெரியக்கூடிய காலம்னா 3வது மாசம்னு தீர்மானம் பண்ணியிருக்கான். 2வது மாசத்திலேயே வியக்தமாயிடும், இல்லை 3வது மாசம். அதை தாண்டி பும்சவனம் பண்ணினா பிரயோஜனம் இல்லை. அந்த காலத்திலேயே கண் பார்வையை கொடுக்கக்கூடிய சூரியனை உபாசிக்கிறார்கள். சூரியோ மே சக்ஷுஷி ஸ்ருதா. கண்ணு இருக்கிறதுனால பார்த்துட முடியாது. கண்ணு நல்லா தான் இருக்கு, ஒரு தோஷமும் இல்லை. கண்ணில் உள்ள விழிகள், உள்ள கருப்பு, அதுக்குள்ள உள்ள பாப்பா எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் குழந்தைக்கு கண்ணு தெரியல. எத்தனை பேரை பார்க்குறோம். அது பார்க்கக்கூடிய திறன்கிறது தெய்வத்தினுடைய அருளால் வரணும். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அவயவம் ஆரோக்கியமாக இருந்தாலே பார்க்கக்கூடிய திறன் கிடைக்காது. அந்த சக்தி சக்ஷுரஹா சக்ஷுகு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம். உபனிஷத் சொல்றது காதுக்கு கேட்கக்கூடிய திறன், கண்ணுக்கு பார்க்கக்கூடிய திறன்லாம் தெய்வ அருளால் ஏற்படணும். அதனால சொல்லிட்டு சூரியோ மே சக்ஷுரி ஸ்ருதா சந்திரமா மே மனசி ஸ்ருதா. மனசுக்கு அதிபதி சந்திரன். குழந்தைக்கு மனசு நல்ல மனசா இருக்க வேண்டாமா? மனசு தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. பார்க்கறது, கேட்கறது, பேசுறது, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது பூரா மனசு. கண்ணு தான் பார்க்கறது, காது தான் கேட்கறதுங்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல சொல்லக்கூடிய படி. சத்தியம் இல்லை. கண்ணா பார்க்கறது, கண்ணு பார்க்கல, காது கேட்கல. எத்தனை சமயத்திலே எத்தனை சமயத்திலே நமக்கு காதில் சப்தங்கள் விழுந்தா கூட நம்மளால உணர முடியல, கேட்கல. பேசிகிட்டே இருக்கார், எங்கேயோ ஞாபகமாக இருக்கும், பக்கத்துலேயே இருந்தால் பேசிகிட்டு இருக்கார். திடீர்னு சார் சொல்லுங்க, நான் சரியாக கேட்கல. ஏன் கேட்கல? காது என்ன மூடி இருக்கா? திறந்தானே சார் இருக்கு. இவன் பேசக்கூடிய சப்தம் பூரா காது திறந்தபடியே உள்ளதான போயிருக்கு. ஏன் கேட்கலன்னார்? மனசு எங்கேயோ போயிடுச்சு.
நான் கவனிக்கல சார், மறுபடியும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. நான் சரியாக கவனிக்கல இல்லையா? எங்கேயோ பார்த்துட்டே இருக்கான் இவன், நேராக பார்த்துட்டே இருக்கான், நேராக இருக்கிறவனை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. இவன் சொல்றதெல்லாம் காதில் விழ, என்னடா எங்கேயோ பிராக்கு பார்க்குற என்ன பாருங்கிறான். பார்த்துட்டே இருந்தா கூட கண் பார்க்கறது, மனசு வெளியில போயிடுதுன்னா கண்ணு வேலை செய்ய மாட்டேங்கிறது, மனசு வெளியில போயிடுதுன்னா காது கேட்க மாட்டேங்கிறது. இத்தனை இதையும் கண்ட்ரோலா வச்சுட்டு இருக்கிறது மனசு. அதனால மனசுனுடைய ஒரு உருவாக்கம், சரியான மனசு. சந்திரமா மே மனசு ஸ்ருதா, சந்திரனுக்கும் மனசுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது என்ன தொடர்புன்னா, பகவான் இந்த லோகத்தை உருவாக்கும் போது தன்னுடைய ஒவ்வொரு சரீரத்திலேருந்து ஒன்னொன்ன சிருஷ்டி பண்றார் அப்படின்னு புருஷ சூக்தம் சொல்றது இல்லையா? சந்திரமா மனசோ ஜாதா சக்ஷோ சூர்யோ அஜாயத முகாதிந்திரஷ்சாக்னிஷ்ச பிராணாத்வாயுரஜாயத நாப்யாசீதந்தரிக்ஷம் சீஷ்ணோத்யௌ சமவர்த்தத. புருஷ சூக்தம். சந்திரமா மனசோ ஜாதா, பகவானுடைய விராட் புருஷன் சொல்லக்கூடிய பகவானுடைய சரீரத்திலேருந்து மனசுலேருந்து சந்திரன் உருவானா, கண்ணிலேருந்து சூரியன் உருவானா. சக்ஷோ சூர்யோ அஜாயத முகாதிந்திரஸ், பகவானுடைய முகத்திலேருந்து தேவேந்திரன் உருவாகிறா. நாபியாசீத் அந்தரிக்ஷம், நாபி பகுதியிலேருந்து அந்தரிக்ஷலோகம் உருவாகிறது. சீர்ஷ்ணோத்யௌ சமவர்த்தத, சிரசிலேருந்து தியுலோகம் தேவலோகம் உருவாகிறதுன்னு வர்ணிக்கிறது இல்லையா? பகவானுடைய மனசுலேருந்து சந்திரன் உருவாகிறதுனால சந்திரனுக்கும் மனசுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. கண்ணிலேருந்து சூரியன் இப்படியே தான் ஒன்னொன்றுக்கும் உள்ள தொடர்பு. அதனால மனசு சரியா இருக்கணும்னா சந்திரனுடைய அனுகிரகம் இருந்தா தான் மனசு கண்ட்ரோலா இருக்கும். சந்திரமா மனசோ ஜாதா சூரியோ மே சக்ஷுரி ஸ்ருதா சந்திரமா மே மனசி ஸ்ருதா. சந்திரன் மனசுக்குள்ள உட்கார்ந்துருக்கான். இந்த குழந்தைக்கு சரியான மனசு உருவாகணும் அப்படிங்கிறது இந்த பும்சவனம்ங்கிற சம்ஸ்காரத்தினால மட்டுமே முடியும். இல்லை யாரால உருவாக்க முடியும்? ஒருத்தனுடைய மனசை கூட ஒரு இன்னொருத்தனால மனுஷனால கட்டுப்படுத்த முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. உருவாகக்கூடிய மனசு நல்ல மனசாக உருவாக்கணும்னா இந்த மந்திரங்களாலேயும் சம்ஸ்காரங்களாலேயும் முடியறது. சந்திரமாவே திசோ மே ஸ்ரோத்ரே ஸ்ருதாக, காது கேட்கறதுக்கு திக்குக்கெல்லாம் அதிபதியா இருக்கார்கள் சில தேவதைகள், அவர்களால தான் காதை கேட்க பண்ண முடியும். திசோ மே பிருத்திவி மே ஷரீரே ஸ்ருதா, பிருத்திவின்னு சொல்லக்கூடிய பூமியினுடைய அம்சத்தினால தான் உடம்பு உருவாகிறது. பஞ்சபூதங்களுடைய ஆணுகூல்யம் தேவை. இத்தனையும் நமக்கு கிடைக்கிறது இந்த பும்சவனங்கிற சம்ஸ்காரத்தினால. அதனால சொல்றோம், மனுஷனுடைய உடலாகட்டும், மிருகங்களுடைய உடலாகட்டும், பறவைகளுடைய உடலாகட்டும் இந்த ஐம்பூதங்களுடைய சேர்க்கையால் உருவாக்கப்பட்டவை. ஒவ்வொரு உடம்புலையும் இந்த அஞ்சினுடைய அம்சமும் இருக்கு. நீர், நிலம், மண்ணு, காற்று, ஆகாசம்னு சொல்லக்கூடிய பிருத்திவி, அபு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இது அஞ்சினுடைய சேர்க்கை தான் உடம்பு. இந்த அஞ்சு தேவதை, அஞ்சினுடைய அனுகூலம் இல்லைன்னு சொன்னா உடம்பு சரியானபடி உருவாகாது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், தோலு கூட சில உணர்ச்சிகள் தேவைப்படுறது. தோலுடைய உணர்ச்சி இல்லாத தோலா இருந்தா ஒன்னையுமே உணர முடியாது. ஒரு காத்தடிச்சா உணர முடியாது, ஒரு சீதத்தை குளிர்ச்சியை உணர முடியாது, வெப்பத்தை உணர முடியாது. அப்ப தோலுக்கு ஒரு ஸ்பரிசம்ங்கிற ஒரு உணர்ச்சி தேவைப்படுறது. இதை கொடுக்கறது பகவான், இதை உருவாக்குறது பும்சவனம். இந்த குழந்தைக்கு சர்மரோகம் இல்லாமல் இந்த ஸ்பரிசம், இது மிருது ஸ்பரிசமா கடின ஸ்பரிசமா, ஒரு பொருள் கடினமா இருக்கா மிருதுவா இருக்கான்னு தொட்டு பார்த்தா தெரியாது, கண்ணால பார்த்தா தெரியாது. இது கடினமா இருக்கா மிருதுவா இருக்கான்னு எப்படி தெரியும்? மோந்து பார்த்தா தெரியுமா? அது உணர்றது தோல். அதனால இந்த தோலுக்குடையதான உணர்ச்சிகள், கண்ணுக்குடையதான உருவம், அதை கிரகிக்கக்கூடிய சக்தி, இது என்ன உருவம், இது என்ன கலர்னு கிரகிக்கிறது கண்ணு. கருப்பா சேப்பா அப்படிங்கிறது கண்ணு மூலமா தான் உணர முடியும். என்ன புடவை கட்டின்னு இருக்கா, என்ன வஸ்திரம் கட்டின்னு இருக்கா, என்ன ஜரிக வேட்டி கட்டின்னு இருக்கார், என்ன ட்ரெஸ் போட்டுன்னு இருக்காருன்னு கலரை உணரணும்னா கண்ணு தெரிகிறவனால தான் உணர முடியும், இல்லாட்டா உணர முடியாது இல்லையா?
அதனால அப்படிப்பட்ட ஒரு உணரக்கூடிய ஒரு திறன் இந்த பும்சவனம் சம்ஸ்காரத்தினால கிடைக்கிறது, சூரியனுடைய அனுகிரகத்தினால கிடைக்கிறது. மனுஷனுடைய சரீரத்தில் பஞ்சபூதங்கள் இருக்கு. மன்னனுடைய அம்சமாகத்தான் உடம்புல மாம்சங்கள்லாம் உருவாகிறது. நல்லா புஷ்டியா இருக்க வேண்டாமா? கஷ்கு முஷ்குன்னு நிறைய மாம்சத்தோட நல்ல குண்டா கழுகுடுன்னு இருக்க குழந்தைன்னு சொல்ல வேண்டாமா? நோஞ்சானா இருந்தா நல்லா இருக்காது. கஷ்கு முஷ்குன்னு குழந்தை இருக்கணும், நிறைய மாம்ச புஷ்டியோடு இருக்கணும். பிருத்திவியினுடைய அம்சம் பூமியினுடைய அம்சத்தினால்தான் மாம்சம் விருத்தியாகும். மண்ணில் விளையக்கூடியதான உணவு பண்டங்களை சாப்பிட சாப்பிட மாம்சம் வளரும். அதே மாதிரி ரத்த ஓட்டங்கள்லாம் ஜலத்தினுடைய அம்சம். ரத்தம் சரியானபடி ஓடணும், எந்தெந்த இடத்துலலாம் ஓடணுமோ அங்கங்கெல்லாம் ஓடணும், எங்கே பிளாக் ஆகணுமோ ஆகாமல் இருக்கணும், என்ன ஸ்பீடில் ஓடணுமோ ஓடணும். ரத்தம் கொதிக்கிறதுங்கிறோம். என்ன சார் வியாதி? ரத்தம் பிளட் ப்ரெஷர் அப்படின்னா என்ன சார்? ரத்த கொதிப்பு. பால் கொதிக்கிற மாதிரி ரத்தம் கொதிக்கிறதாம் சரீரத்தில். பால் அடுப்பில் வச்சா கொதிக்கிறது, பால் கொதிக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி ரத்த கொதிப்பு. உடம்புல உள்ள ஜாடராக்னி சூடு தாங்காமல் ரத்தம் கொதிக்கிறது, பாயில் ஆடுது, வியாதி வருது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா அந்த ஜலத்தினுடைய அம்சமான ரத்தங்கள் சரியானபடி வேலை செய்யணும்னா அப்புன்னு சொல்லக்கூடிய ஜலதேவதைகளுடைய அனுகிரகம் இருக்கணும். தேஜஸ் சூடு, மிதமான சூடோட உடல் இருக்கணும். தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறா பாருங்க, எத்தனை டிகிரி உனக்கு ஜுரம் இருக்குன்னு. 101ங்கிறோம். 99 98 நார்மலாக இருக்குது சார். ஒரு வியாதி நார்மலாக இருந்தால் 98 டிகிரி இருக்கணுமா? 100 101லாம் கொஞ்சம் அதிகமான சூட்டோடு இருக்குது ஒரு சரீரம். சரீரத்துக்கு ஒரு மிதமான சூடு தேவை. இந்த சூட்டை கொடுக்கறது தேஜஸ்ன்னு பேர். அக்னியினுடைய ஒரு அனுகிரகம். ஒரு அளவோட ஒரு சூட்டை வச்சுட்டு சரீரத்தை இயக்கிறது. அந்த சூடு இல்லே உடம்பு குளிர்ச்சியாயிருது. கடைசியில் ஜீவன் வெளியில் போன உடனே இந்த சரீரத்திலேருந்து தேஜஸ் வெளியில் போயிடும், பிருத்திவி வெளியில் போயிடும். எல்லாம் போன உடனே ஒன்றும் வேலை செய்யாது, சூடு பூரா இறங்கி ஜில் தட்டி போயிடும் உடம்பு இல்லையா? வாயுனுடைய அனுகூலம் தேவை. காற்று இல்லைன்னா உடம்பு நம்ம வேலை செய்ய முடியுமா? அஞ்சாக பிரிஞ்சு காற்று வேலை செய்கிறது. 5 குரூப்பாக தன்னை தானே பிரிச்சுக்கிறது காற்று உடம்புல. ஒரு பெரிய வேலையை பண்ணணும்னா ஒரு குழுக்களாக இருந்துட்டு தனக்கு தானே பிரிச்சுப்பா. அவளுக்குள்ள ஒரு குரூப் டீம் ஃபார்ம் பண்ணிட்டு நீ இந்த காரியத்தை பாரு, நீ இதை காரியம் பாரு, டீம் ஒர்க். அந்த வாயு என்ன பண்றது? தன்னை 5ஆக பிரிச்சுட்டு 5 இடத்துல 5 பேரை நியமிச்சு, எல்லாம் காத்து தான் 5 வேலைகளை பண்ண சொல்றது. அந்த 5 பிரிக்கப்பட்ட 5 காத்துக்கும் 5 பெயர் கொடுத்தது. பிராணன், அபாரன், ஞானன், உதானன், சமானன்னு 5 பிராணங்கள், 5 காத்துகள். உடம்புல ஒரே மாதிரி காற்று இல்லை. மூச்சு காற்று போகிறது வெளியில் வர்றது தான் நமக்கு தெரியறது. மூக்கு வழியாக காற்று போகிறது வருது. உள்ளுக்குள்ள உடையதான ஓடக்கூடிய காற்று இருக்கே சஞ்சாரம், அது ஹிருதய பகுதியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காற்று வேற வேலையை பண்ணுறது. அதை கெட்ட காற்றெல்லாம் வெளியிலேயே தள்ளக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு காற்று இருக்கு, அது கெட்ட காற்றெல்லாம் வெளியில் தள்ளுறது. நாபி பகுதியில் ஒரு காற்று இருக்கு, தொப்புள். நமக்கு மூக்கு வழியாக காற்று போயிட்டு வருது தான் தெரிகிறது. எல்லாம் சாஸ்திரம் சொல்லக்கூடிய ரகசியம். அதெல்லாம் மூக்கு வழியாக தான் காற்று போயிட்டு வருதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம எத்தனை ஓட்டை இருக்கோ அத்தனை ஓட்டை வழியாகவும் காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வருதான். மனுஷனுடைய சரீரம் மட்டும் இல்லை, மிருகங்கள் பட்சிகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி. உடம்புல எத்தனை ஓட்டை இருக்கோ அத்தனை ஓட்டை வழியாகவும் காற்று போகிறது வெளியில் வருது, உள்ளே போகிறது வெளியில் வருது. உச்சுவாசம் நிச்சுவாசம் நடந்துட்டு இருக்கு. நமக்கு மூக்கு பெரிய துவாரமாக இருக்கிறதுனால நல்லா அனுபவிக்க முடிகிறதே தவிர பாக்கி இடம்லாம் தெரியல. ஆனால் காற்று போயிட்டு போயிட்டு வருது. அதில் ஒரு பகுதி தான் தொப்புள், நாபின்னு சொல்கிறோமே, அந்த இடத்துல ஒரு காற்று சஞ்சாரம் பண்ணுறது. ஹிருதி பிராணோ குதே பானஹா சமானோ நாபி சம்ஸ்திதா. ஹிருதயத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காற்று பிராணன்னு பேரு. அது ஹார்ட் பகுதியில் சரியானபடி இந்த காற்று தான் ஹார்ட்டை
சரியானபடி இயக்க வைக்கிறது. ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன பார்ட்ஸ் உண்டோ எல்லாத்தையும் செயல்பட வைக்கிறது. காற்று வீசினா தானே வேலை செய்யும். அது அடிக்கணும், அசையணும்னாலே காற்று தேவை. ஒன்று சேஷ்டிக்கணும், அசைஞ்சுட்டே இருக்கணும், நகர்ந்துட்டே இருக்கணும், ஓடிண்டே இருக்கணும்னா காற்று இருந்தால் தான் வேலை செய்யும். அதனால ஹிருதய பகுதியில் இருக்கக்கூடிய காற்றுக்கு பிராணன்னு பேர். அதை முக்கியமாக வச்சுன்னு நாம் சொல்கிறோம், பிராணம் போயிடுத்து, பிராணம் வந்துடுத்து. கெட்ட காற்றை வெளியில் சொல்லக்கூடிய பகுதியில் குதத்தில் இருக்கக்கூடியது அபானன்னு பேர். ஹிருதி பிராணோ குதே பானஹா சமானோ நாபி சம்ஸ்திதா. நாபியில் தொப்புள் முக்கியமான பகுதி நாபி. நாபி கமலத்திலேருந்து பகவான் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி லோக சிருஷ்டியே ஏற்படுறது. அந்த நாபிங்கிறது முக்கியமான பகுதி. பிறந்த குழந்தைய ஜாக்கிரதையாக பார்த்துப்பா. தொப்புள் கொடியை அறுகிறதுன்னு, கொடியோடு தான் பிறக்கிறது இல்லையா? அந்த நாபி வழியாக காற்று சஞ்சாரம் பண்ணுறது. சமானோ நாபி சம்ஸ்திதா, அதுக்கு சமானன்னு பேர். இன்னொரு காற்று இருக்கு, முக்கியமான வேலையை பண்ணுறது. அது எங்கே இருக்குன்னு கழுத்துக்கிட்டே இருக்கு. சாமான்யமாக இருக்குமா நமக்கு தெரியாது, உசிர் போகும்போது தெரியுது. ஒரு ஜீவன் இழுத்துன்னு இருக்குன்னா வாக்கில் ஆடு புழக்கிறது, ஜலம் விடு, கங்கா ஜலத்தை விடு, பாலை விடு. அது உயிர் இருந்தால் உள்ளே போயிடும், உயிர் இல்லைன்னா தொண்டையிலேயே கரகரன்னு இருக்கும். டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக கடைசியில் ஜலம் விட சொல்கிறா. இந்த ஜீவன் போயிடுத்தா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வாக்கில் ஜலத்தையோ பாலையோ விட்டால் அது வாக்கு வழியாக உள்ளே போய் முழுங்கிடுத்தோன்னா உயிர் இருக்குன்னு அர்த்தம். முழுங்க முடியாமல் தொண்டையிலேயே கரகரன்னு அது எக்காளிக்கும், வெளியில் தள்ளும். அந்த காற்று அது உள்ளே போக முடியாமல் வெளியில் தள்ளும். அப்போ கடைசி காலம் கண்டே குர்குராயத்தை, அதுதான் உட்கிராந்தி அவஸ்தை, வெளியில் கிளம்பின்னு இருக்கக்கூடிய அவஸ்தை. உள்ள ஜீவன் வெளியில் போகும்போது எழுத்தா மாதிரி துவாரத்தில் வாசப்படியில் இன்னொருத்த வந்தால் மீறி தள்ளிட்டு வெளியில் போகிறது. நம்மளே வெளியில் போகிறோம், யாராவது எழுத்தா மாதிரி உள்ளே வந்துட்டா, ஒதுங்கிக்க இடம் இல்லை அப்படின்னா அவனை மீறிண்டு உள்ளே போக மாட்டோமா? அதே மாதிரி இந்த ஜீவன் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சுன்னா, பிராணன் கிளம்ப வேண்டிய சமயம் வந்தாச்சு, வெளியில் போகும்போது நீ ஜலத்தை விட்டாக்க, கங்கா ஜலத்தை விடுற, பாலை விட்டா எக்காளிக்கிறது, எதிர்த்து போகும். இவ உணர்றா, சரி கிளம்பின்றிருக்கு ஜீவன். கடைசி காலம் அந்த கழுத்து பகுதியில் ஒரு காற்று இருக்கு, அதுக்கு உதானன்னு பேர். அது என்ன பண்ணுறது? அதான் ஆச்சரியம். கழுத்தில் ஹிருதயத்தில் உள்ள காற்று, ஹிருதய பகுதியில் உள்ள ஹார்ட்டு, குடல் போன்றதான பகுதியெல்லாம் இயங்க வைக்கிறதுங்கிறத பார்த்து, அதை விட முக்கியம் இது கழுத்தில் உள்ள காற்று. அது என்ன பண்ணுறது? நாம் என்னென்னலாம் சாப்பிட்றோமோ எல்லாம் நம்ம கண்டதெல்லாம் உள்ளே போகிறது, எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அனுப்புறதே உதாரணம். எவ்வளோ பெரிய காரியம். கழுத்தில் ஒரு காற்று இருக்கு, அது அழகாக சுத்தப்படும். எல்லாம் நம்ம சாப்பிட்றது வேணால் நல்ல சுத்தமாக கிளம்பி சுத்தமானதாக அழுக்கு இல்லாமல் கரிகாய பக்கம் கிளம்பி பண்ணிட்டு அழகாக கடித்து மென்று சாப்பிட்றோம். ஆனால் மூக்கு வழியாக காற்று போகிறது, அது என்ன ஃபில்டர் பண்ணுறோம்? என்னென்னமோ காற்றெல்லாம் மூக்கு வழியாக ஏறுறத. ஒரு அந்த காற்றை, வெளியில் இருக்கக்கூடிய காற்றை ஃபில்டர் பண்ணி பார்த்தா அதில் எத்தனை துகள்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம ஃபில்டர் பண்ணியாக மூச்சு விட்டுருக்கோம். பகவான் சௌக்கியமாக நம்மளை வச்சுட்டுருக்க. எப்போவோ ஒரு தடவை அலர்ஜி வருது மூக்கில். ஒரு நாளைக்கு 24,000 முறை காற்று விட்டுருக்கோம். வெளியில் போகிறது உள்ளே வருது 24,000 முறை ஒரு நாளைக்கு. அத்தனை முறையிலையும் ஃபில்டர் பண்ணலையே. அதனால பகவான் என்ன பண்ணிவிட்டார்? மூக்கு வழியாக போகிற காற்றை இந்த கழுத்தை தாண்டி தான் காற்று உள்ளே போயாகணும். அந்த இடத்துல ஒரு ஃபில்டரை வச்சிருக்க. ஃபில்டர் பண்ணி இந்த காற்றை உள்ளே வர்றது தான் உதாரணங்கிற காற்று பண்ணுறது. அது தூசி இல்லாமல் எல்லாத்தையும் வெளியில் தள்ளி கோழையாகவும் மூக்கு சளியாகவும் தொண்டையில் உள்ள அழுக்காகவும் வெளியில் தள்ளிவிட்டு சுத்தமான காற்றா ஹார்ட்டுக்கு அனுப்புறது, பிராணனுக்கு சப்ளை பண்ணுறது. இவ்வளோ பெரிய பகவான் எப்படி வச்சிருக்காரு உடம்ப. இந்த யந்திரத்தினுடைய அமைப்பு ஆச்சரியம். ஹிருதி பிராணோ குதேபானா சமானோ நாபி சம்ஸ்திதா உதான கண்ட தேஜஸ்தா. இன்னொரே ஒரு காற்று இருக்கு, வியானன்னு பேர். இப்போ சொல்லப்பட்ட உடல் உறுப்புகள் அவயவங்களை தவிர மற்ற பகுதிகள் நிறைய இருக்கு. விரல்லேருந்து ஆரம்பித்து அத்தனை பகுதியிலையும் சஞ்சாரம் பண்ணுறது ஒரே ஒரு காற்று, அதுக்கு வியானன்னு பேர். இப்படி ஒரே காற்று 5ஆக பிரிஞ்சுட்டு தன்னை செயல்படுத்துறது இல்லையா?
இந்த அஞ்சு பகுதியான காத்து இல்லைன்னா உடம்பு இயங்காது. அதனால பஞ்சபூதங்கள்ல வாயுனுடைய அனுகூலம் தேவை, காற்றுனுடைய அனுகூலம் இருந்தால் தான் உடம்பு இயங்கும். ஆகாசம் இப்படியே அங்கே போகிறது இங்கே போகிறது, ரத்த ஓட்டம் இருக்கு, ஹார்ட்டை விட்டு அடிக்கிறது, சாப்பிட்ற சாதம் உள்ளே போகிறது வெளியில் வருது, மூச்சு உள்ளே போகிறது, ஒரு ஸ்பேஸ் இடைவெளி இருந்தால் தானே எல்லாமே வேலை செய்யும். ஆகாசம்னா நம்ம ஆகாசத்தில் இருக்கக்கூடிய அந்த நீல நிறத்தை பார்த்து ஆகாசம்னு சின்ன வயசில் சொல்லி கொடுப்பா புரியறதுக்காக. ஆகாசத்தில் பாரு விமானம் போகிறது, ஆகாசத்தில் பறவை, ஆகாசம் வரைக்கும் வியாபிச்சிருக்கு வீடு. அப்படியே மாதிரி சொல்றதெல்லாம் நமக்கு மேலே தலைக்கு மேலே நீல கலரில் நீல வானம் தெரியறதே அது ஆகாசம்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஆகாசம்ங்கிற சப்தத்துக்கு அது அர்த்தம் இல்லை. இங்கிலீஷில் தான் சரியான வார்த்தை இருக்கு ஆகாசத்துக்கு, ஸ்பேஸ்ன்னு பேர், இடைவெளி. எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் ஆகாசம்னு பேர். காதுக்குள்ள ஆகாசம் இருக்கு, இடைவெளி இருக்க. எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது ஆகாசம். அதே மாதிரி உடம்புக்குள்ளேயும் அங்கங்க ஸ்பேஸ் இருக்கு, இடைவெளி இருக்கு. ஆகாசம் இல்லாததான சரீரமே கிடையாது. அப்போ பிருத்திவி, அபு, தேஜஸ், வாயு, ஆகாசங்கிற பஞ்சபூதங்களுடைய அனுகூலம் இருந்தால் தான் ஒரு உடல் அமைப்பு சரியானபடி உருவாகும். அதனால இந்த பும்சவனத்தில் இந்த தேவதைகள் எந்த தெய்வங்களால எந்த உறுப்புகள் உருவாகணுமோ அந்த தெய்வங்களை பிரார்த்திச்சுட்டு அந்த தெய்வங்களுக்கு ஒரு வேண்டுதல், அந்த தெய்வங்களை பிரார்த்தனை பண்றது, பஞ்சபூதங்களுடைய அனுகூலத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்த சொல்லி சொல்றார் மகர்ஷி. அதுக்கு பும்சவனம்னு பேரு. வியக்தே பும்சவனம் வியக்தே கர்ப்பே திஷ்யேன. கண்ணுக்கு தெரியாததான சில சக்திகள் இனிமே தான் உருவாக போறது. கை, காலு, மூக்கு, நாக்கெல்லாம் அந்தந்த அங்கங்கள்ல அந்தந்த தெய்வங்கள் முன்னாடியே பூஜை பண்ணிவிட்டா அந்த தெய்வங்கள் செய்ய வேண்டிய வேலையை சரியானபடி செய்யும். தெய்வ பிரார்த்தனை முன்னாடியே பண்ணிடணும். ஒருத்தனை எப்போ அவனை கொண்டாடணும், அவன்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்ச உடனே அவனுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துடணும். அவன் அந்த வேலையை ஒழுங்காக பண்ணுவான். அவனை கொண்டாடி பாராட்டி அவனுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி ஒரு வேலையை ஒப்படைச்சு விட்டா அந்த வேலையை சரியானபடி பண்ணுவான். சரியானபடி ஒரு வேலையை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாராட்டு விழா நடத்தினா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் சந்தோஷப்பட்டான், வருத்தப்பட்டான, காரியமோ கட்டுப்படுத்து. அதே போல ஒரு தெய்வமானது இந்த செயல்களை பண்ண போகிறது, அந்தந்த அங்கங்களை உறுப்புகளை சரியானபடி உருவாக்க போகிறது அப்படிங்கிற ஒரு 2வது மாதம், கர்ப்பத்தினுடைய 2வது மாதம் 3வது மாதத்தில் இதை பண்ணு. புமான் சூஜதேஜேன கர்மணா புமாகும் சங்கர்ப்பமாதே ஹியப் புமான் புமான் பிரசூயதேஜேன தத் பும்சவனமீலிதம். அப்போ ஒரு பூர்ணமான மனுஷனாக அந்த குழந்தை உருவாகும். பும்சவனம் பண்ணிவிட்டா எந்த அங்க வைகல்யமும் இருக்காது. அங்க குறைபாடுகளோ இல்லை அந்த திறன் குறைபாடுகளோ, பேசக்கூடிய திறன், பார்க்கக்கூடிய திறன், எல்லா திறன்களோடு கூட உருவாகும். கர்ப்பாதானத்தினால குணங்கள் உருவாகிறது. தயை, அகிம்சை போன்றதான குணங்களோட உருவாகிறது குழந்தை. இப்போ பிசிக்கலாக தெரியக்கூடிய பிசிக்கல் பாடி, ஸ்தூல சரீரம், கர்ப்பாதானத்தினால சூக்ஷ்ம சரீரங்கள்லாம் சரியானபடி உருவாச்சு. இப்போ பிசிக்கல் பாடின்னு சொல்லக்கூடிய ஸ்தூல சரீரம், கண்ணால் பார்த்தா தெரியக்கூடிய உடல் அமைப்புகளில் என்னென்ன உண்டோ எல்லாம் சரியானபடி உருவாகணும்னு சொன்னால் பும்சவனம்ங்கிற சம்ஸ்காரத்தை பண்ணு. 3வது மாதத்தில் பண்ணு. புண்ணாம்னோ நரகா தஸ்மாத் புத்திரகிதி புரோக்தா ஸ்வயமேவ ஸ்வயம்புவா. பும்சவனம் புமானை பெற்றெடுக்கக்கூடியதான ஒரு கர்மா. புமான் அப்படிங்கிற சப்தத்துக்கு ஆண்மகன்னு பொதுவாக அர்த்தம் நினச்சின்னு இருக்கோம். நம்ம சம்ஸ்கிருதத்தில் புத்திரன் புத்திரின்னு 2 வார்த்தை உண்டு. புத்திரன் பிறக்கணும்னா பும்சவனம்ங்கிற கர்மாவை பண்ணு. பும்சவனம்ங்கிற கர்மா பண்ணினா புள்ள குழந்தையா பிறக்கும்னு தமிழில் சொல்லுவா. புமாகும்சம் ஜனயதி, புத்திரன் பிறக்கணும், பிறப்பான். புத்திரன் பிறப்பான்ங்கிறது இந்த சம்ஸ்காரத்தினுடைய பலன். ஒரு கர்மா பண்ணினா, ஒரு செயல் பண்ணினா பலன் என்னன்னு தெரிஞ்சுட்டா தானே ஈடுபட முடியும். இந்த பும்சவனம்ங்கிற சம்ஸ்காரத்துக்கு பண்ணினா என்ன பலன் கிடைக்கும்னார். புமாகும்சம் ஜனயதி, புத்திரன் பிறப்பான்.
ஆனால் சம்ஸ்கிருதத்திலே புத்திரன்கிற சப்தத்துக்கு ஆண்னு அர்த்தம் இல்லை. நாம் பிரமையோடு நினச்சிட்டு இருக்கோம். புமான் புத்திரஹான்னு தனித்தனியாக பிரித்து காமிச்சாதான் ஆண் மகன். மகன்னு சொன்னாலே பொறுமை. அப்புறம் ஆண் மகன் வேற எதுக்கு? அப்ப பிரிச்சு காமிக்கிற மாதிரி புமான் புத்திரஹான்னு சொன்னாதான் புள்ள குழந்தைன்னு அர்த்தம். புத்திரன்கிற சப்தத்துக்கு குழந்தைன்னு அர்த்தம். குழந்தை முழுமையான ஒரு சரீரத்தோட நல்ல குணவானாக உருவாகுவான் அப்படிங்கிறது பலன். அதனால 3வது மாசத்துல இதை பண்ணு. புகும்சவனம் ஜக்தே திருத்தீயே மாசி ஆபூரியமானே புண்ணியே நக்ஷத்ரே. இது பண்ணும்போது அந்த காலம் முக்கியம். வியக்தமாக எடுத்து கர்ப்பம்னாக்க ஏதோ ஒரு நாளில் வச்சுக்காத. உனக்கு அனுகூலமாக சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய சமயத்தில் பண்ணு. சில நட்சத்திரங்களுக்கு சில பலன்கள் உண்டு. இந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த சம்ஸ்காரம் பண்ணுன்னு விதிச்சிருக்கா சில சம்ஸ்காரத்தை. காலம் ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் பண்ணுன்னு சொல்றது மாதிரி இந்த நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணு. ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம். இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம், நேற்றுக்கு கிருத்திகை நட்சத்திரம், நாளைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம், அதுக்கு மறுநாள் திருவாதிரை, புனர்பூசம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நட்சத்திரம் காலண்டரில் போடுறா, பஞ்சாங்கத்தில் போடுறா. நாமளும் சங்கல்பத்தில் சொல்லிக்கிறோம் நட்சத்திரம்னு. அந்த நட்சத்திரத்தன்னைக்கு பிறக்கிற குழந்தை அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம்னு வேற சொல்கிறோம். இன்னைக்கு இந்த நட்சத்திரம் ஜனவரி 5ஆம் தேதி. இன்னைக்கு இந்த நட்சத்திரம் அப்படி. இன்னைக்கு இந்த நட்சத்திரம்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்த நட்சத்திரம்னா என்ன அர்த்தம்? இந்த நாளுக்கு இந்த நட்சத்திரம்னா எனக்கு இந்த நட்சத்திரம்னா புரியறது, உனக்கு இந்த நட்சத்திரம்னா புரியறது, அவனுக்கு இந்த நட்சத்திரம்னா புரியறது. இன்னைக்கு இந்த நட்சத்திரம்னா நாளைக்கு இந்த நட்சத்திரம் அப்படின்னா புரியலையே நமக்கு. இன்று நாளை நேற்றுங்கிறதுலாம் ஒரு உருவமா, ஒரு ஜீவனா? உனக்கு ஒரு நட்சத்திரம், எனக்கு ஒரு நட்சத்திரம், சுப்பிரமணியனுக்கு ஒரு நட்சத்திரம், ராமசுவாமிக்கு ஒரு நட்சத்திரம்னா புரியுறது. அந்த வியக்தியினுடைய நட்சத்திரத்தை சொல்றோம். இன்னைக்கு இந்த நட்சத்திரம், நாளைக்கு இந்த நட்சத்திரம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் சொல்றது. பொதுவாகவே ஒரு நாளைக்கு இன்னைக்கு இந்த நட்சத்திரம் நடக்கிறதுன்னு பஞ்சாயத்தில் போடுறா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ஆகாசத்திலே இருக்கக்கூடிய ஏராளமான நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திர கூட்டங்களுக்குள்ள சூரியன் சஞ்சரிக்கிறது, சந்திரன் போறது, செவ்வாய் போறது, நவகிரகங்கள் போறது, ஏராளமான கிரகங்கள் பிளானட்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கு, ஓடிண்டே இருக்கு, நகர்ந்துட்டே இருக்கு. அதுல சந்திரன்கிற கிரகமானது எந்த நட்சத்திர கூட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதியில சஞ்சரிக்கிறதோ அன்றைய தினம் அந்த நட்சத்திரம், சந்திரனுடைய கிரணம் அந்த நட்சத்திரத்தினுடைய ஜோதிஷோட கலந்து, ரெண்டும் கலந்து பூமியில விழக்கூடிய நாள். அப்போ இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம்னா என்ன அர்த்தம்? இன்றைய தினம் ஆகாசத்தில் ரோஹிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய பகுதியில் சந்திரன் சஞ்சரிக்கிறான். அப்போ அந்த சந்திரனுடைய கிரணங்கள், ஜோதிஷும் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பிரகாசம் உண்டு. அது ரெண்டு, அதனுடைய கிரணம், அதனுடைய வைப்ரேஷன் ரெண்டுனுடைய தாக்கம் பூமியில் அதிகமா இருக்கு. அதனால நேற்று மாதிரி இன்னைக்கு இல்லை. நேற்றுக்கு அவன் வேற நட்சத்திரத்தில் சஞ்சரிச்சான். சந்திரனுடைய ஜோதிஷு பிளஸ் கிருத்திகா நட்சத்திரத்தினுடைய ஜோதிஷு ரெண்டுனுடைய வைப்ரேஷன் பூமியில விழுந்தது. இன்னைக்கு சந்திரனுடைய கிரணமும் ரோஹிணியினுடைய கிரணமும் சேர்ந்து விழருது. கலக்கக்கூடிய இது வேற. அதனால ரெண்டினுடைய வேறுபாடு. ஒரு நட்சத்திரம் நடக்கிற நாள் மாதிரி வேற நட்சத்திரம் இருக்காது. அதனால சாஸ்திரம் சொல்லிட்டு உபாகும்சம் ஜனயதி, இந்த சம்ஸ்காரம் இந்த நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு நீ பண்ணு அப்படின்னு அந்த நட்சத்திரத்தை குறிப்பிடுறது. எந்த நட்சத்திரத்தன்னைக்கு என்ன சம்ஸ்காரம் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். நட்சத்திரம் தீர்மானம். நம்மளா தோணுன அன்னைக்கு பண்ண முடியாது. 2ஆம் மாசம் 3ஆம் மாசம் அப்படின்னு சொன்னா 2ஆம் மாசம் 30 நாளைக்கு எடுத்துக்க கூடாது. அதனால சொல்றார், புகும்சவனம் யக்தே கர்ப்பே திஷ்யேன. பும்சவனம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டா அதனுடைய பலனை எதிர்பார்த்தா குழந்தை உருவாகன உடனே அந்த கர்ப்பவதி ஸ்திரீயை உட்காந்து வச்சு
இந்த சம்ஸ்கார சடங்கை நடத்தி வைக்கணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டா, என்னைக்கு பண்றதுன்னு நீ நாள் செலக்ட் பண்ணும்போது பூஷம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தின்னைக்கு செலக்ட் பண்ணி பண்ணு. இந்த புஷ்ய நட்சத்திரத்துக்கு விசேஷமான ஒரு பலனை சொல்லியிருக்கார். நட்சத்திரங்களுக்குள்ளேயே சில நட்சத்திரங்கள் நல்ல வீரியவானாக குழந்தையை உருவாக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்திருக்கா. அதனுடைய கிரணமும் மேலப்பட்டு கர்ப்பத்தில் ஏற்பட்டு சிசுவுக்கு அதனுடைய தாக்கம் ஏற்பட்டா நல்ல நல்ல குழந்தையா உருவாகும், நல்ல வீரியவானா உருவாரம். ஆனோ வீரோஜா ஜதாம் கர்மண்யா யகும் சர்வே நுஜீவாம யோ பகூனாம சத்வசி வீரோஜா ஜதா. நல்ல வீரனா உருவாமா குழந்தை. புருஷனோ ஸ்திரீயோ ஆணோ பெண்ணோ அந்த வித்தியாசம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் வீரத்தன்மை இருக்கும், தைரியசாலியா இருப்பா. கர்மண்யா அவரவர்களுடைய கடமையை சரியா பண்ணணும்னு நினைக்கக்கூடிய குழந்தை அவ உருவாகுமா இந்த நட்சத்திரம். யகும் சர்வே நுஜீவாம எந்த குழந்தையை பலரும் பின்தொடருவார்களோ அப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும். இவனை பின்தொடர்ந்து இவனுக்கு பின்னாடி 100 பேர் இருக்கா சார். இவன் சொன்னதை கேட்கறது சொடக்கு போட்டா போறோம் 1000 பேர் பின்னாடி வரான். இவனை நம்பி 1,00,000 பேர் இருக்கா. யகும் சர்வே நுஜீவாம அனுஜீவாம எந்த குழந்தையை சர்வே பலரும் அனுஜீவாம அனுசரித்து ஜீவிக்கிறார்களோ வாழ்கிறார்களோ வாழ்க்கை நடத்துகிறார்களோ அப்படிப்பட்ட குழந்தை பிறக்குமா வம்சவனத்தினால. அந்த மந்திரம் அப்படி பிரார்த்திக்கிறது. அந்த நட்சத்திர தேர்வு பண்ணும்போது பூஷ நட்சத்திரத்தின்னைக்கு பண்ணு. பூஷ நட்சத்திரத்துக்கு என்ன சார் விசேஷம்னா, நட்சத்திரங்களுக்குள்ளேயே சில நட்சத்திரங்கள் புருஷ நட்சத்திரம், சில நட்சத்திரங்கள் ஸ்திரீ நட்சத்திரம்னு இருக்கு. இந்த புருஷன் ஸ்திரீ ஆண் பெண்ணுங்கிற விபாகமானது உடம்புல உள்ளத வலிமையை குறிக்கிறதே தவிர அந்த சின்னத்தை குறிக்கல. அதனால புருஷ நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஆண் நட்சத்திரங்களாக நடக்கக்கூடிய நாளா பண்ணு. அதுல முக்கியமா இருக்கிறது பூஷ நட்சத்திரம். மாசத்துல ஒரே ஒரு நாள் தான் பூஷம் வரும். 2வது மாசமோ 3வது மாசமோ பூஷ நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு இந்த பும்சவனம்ங்கிற சம்ஸ்காரத்தை பண்ணு. அன்னைக்கு நடத்த முடியலையேன்னார். சில நட்சத்திரங்களை எடுத்தார். மாச பிரயுக்தகார் ஏஷு மூடத்வம் குரு சுக்ரஜோ நதோஷகிருத் சதா மாச லக்ஷணோகம் வலை ஜபானு. சம்ஸ்காரங்களுக்கு காலங்கள் விதிக்கும் பொழுது பின்னாடி நிறைய சம்ஸ்காரம் பார்க்க போகிறோம். கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சவுளம், உபநயனம் விவாகம்லாம் பார்க்க போகிறோம். இந்த சம்ஸ்காரங்கள்லாம் குழந்தைகளுக்கு பண்ணும்பொழுது நல்ல நாள் பார்த்து பண்ணு அப்படின்னு சொன்னதான ஜோதிஷ் சாஸ்திரம். இந்த கிரகங்கள்லாம் அஸ்தமனம் மூடம் போன்றதான தோஷங்கள் இல்லாதனால பார்த்து பண்ணுன்னு சொல்லி வச்சிருக்கா. அது ரொம்ப முக்கியம். கிரக மௌட்யம் கிரக அஸ்தமனம்னு பேர். சூரியனோ சந்திரனோ சுக்கிரனோ குருவோ இந்த ஆகாசத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் நல்ல பிரகாசமாக இருக்கணும். அது அஸ்தமனமான காலம்னு சில காலங்கள் பஞ்சாங்கத்தில் குறிப்பா, பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பா. ஒரு வருஷத்துக்கு 365 நாள் அப்படின்னா அதில் ஒரு 10 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் மேக்சிமம் குரு அஸ்தமன காலம், சுக்கிர அஸ்தமன காலம் அப்படின்லாம் போடுவா. அந்த காலத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் மங்களமான நிகழ்ச்சிகளை பண்ணாத. சுக்கிர அஸ்தமனம், அஸ்தமனம்னா என்ன, மறையறதுக்கு அஸ்தமனம்னு பேர். சூரிய அஸ்தமனம்ங்கிறோம். சூரியன் மறையிறானே தவிர சூரியன் நாசமாயில்லை, அழியலை. நம்மளுடைய கண்ணுக்கு தெரியல. அஸ்தமனம் மறைஞ்சு போயிட்டான், சூரியன் வேற எங்கேயோ உதிச்சுட்டு இருக்கான். கிரகங்கள் மறையிறது, மறைஞ்சு போனா அதுக்கு தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்த முடியாது. சூரியனுடைய டிகிரியினுடைய அந்த வெப்பத்தினுடைய சமீபத்திலே ஒரு கிரகம் சஞ்சாரம் பண்ணினா சூரியனுடைய வெப்பத்தில் இதனுடைய ஜோதிஷி இதனுடைய பிரகாசம் மங்கி போகிறது. அதுதான் அஸ்தமனம்னு பேர். குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள நெருக்கமாக சஞ்சாரம் பண்ணினா இந்த கிரகம் அஸ்தமனம் ஆயிடும். விலகி வந்துட்டா அஸ்தமனம் உதயமாயிடும். சுக்கிரனானவன் சூரியனுக்கு சமீபமாக போயிட்டா சுக்கிர அஸ்தமனம். சுக்கிரன் மறைஞ்சு போயிட்டான். சுக்கிரன் தான் வெளிப்படுத்தக்கூடிய ஒளியை வெளிப்படுத்த முடியவில்லை, கிரணங்களை வெளிப்படுத்த முடியவில்லை. சுக்கிரனுடைய தாக்கம் பூமிக்கு வராது, குறையும். சுக்கிரன் பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டார், பவர் மங்கி இருக்கார்.
அந்த சமயத்திலே சுக்கிரனை முக்கியமான ஏதான கல்யாணத்தை பண்ணாத. சுக்கிரன் முக்கியமான கலத்திரக்காரகன் இல்லையா? இதே மாதிரி எந்த கிரகமும் அஸ்தமனமாக இருக்கும்போது மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தப்படாது, சம்ஸ்காரங்கள் நடத்தப்படாது. அதை அவாய்ட் பண்ணிடும். அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பண்ணிக்கும். இதுக்கு எக்ஸம்ஷன் என்னன்றார் பும்சவனம். பும்சவனத்துக்கு நாள் பார்க்கும்பொழுது புஷ்ய நட்சத்திரமா பரணும்னு சொன்ன ரிஷி சொல்றார், இத்தனாவது மாசத்திலே இந்த காரியங்கள் பண்ணேன்னு பும்சவனம் சீமந்தம் போன்ற சம்ஸ்காரத்துக்கு சொல்லும் போது கிரகங்களுடைய அஸ்தமன தோஷம் இருக்குங்கிறத நீ அதை தள்ளிடு, அதை கவனிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார். மாச பிரயுக்த காரியேஷு குருத்வம் மூடத்வம் குரு சுக்ரயோஹு ந தோஷகிருத் சதா மாச லக்ஷணோஹி பலீயவான். அதனால 3வது மாசத்திலேயோ 2வது மாசத்திலேயோ பண்ணு. இல்லை வியக்தமாக கர்ப்பங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னா 4வது மாசத்திலையும் பண்ணலாம். திருத்தீயேவா சதுர்த்தேவா மாம்சி பும்சவனம் பவேது கர்ப்பவியக்தௌ ஸ்மிருதம் தச்ச லோகசித்தா ஸ்திரியாஹிசா கர்ப்பாதான மிருதௌ பும்சஹ சவனம் ஸ்பந்தனாத் புரா. யாக்ஞவல்க்ய மகர்ஷி சொன்னார், வயத்தில் கர்ப்பம் உருவாயிடும், அந்த குழந்தைக்கு ஜீவன் வந்து அது அசைய ஆரம்பிக்கும். ஸ்பந்தனம்னு அசைகிறது. அந்த உயிரோட்டம் வந்து அது இங்கேயும் இங்கேயும் அசைய ஆரம்பிக்கும். ஆனால் அங்கங்கள் உருவாயிருக்காது, உயிர் வந்துடும். இங்கேயும் இங்கேயும் அது அசைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்ஸ்காரத்தை பண்ணிடு. ஸ்பந்தனாத் புரா கர்ப்பாதான மிருதோ குருஜாது சுவனம் செந்ததே ஸ்திதம். புஷ்ய நட்சத்திரத்தை பண்ண முடியலன்னா என்ன பண்றதுன்னார். இன்னும் சில புருஷ நட்சத்திரத்தை எடுத்தார். ஹஸ்த மூல ஸ்ரவண புனர்வசு மிருகசிரஹா ததாதிஷ்ய புமாம்சா. 6 நட்சத்திரங்களுக்கு புருஷ நட்சத்திரம்னு பேரு. 27 நட்சத்திரங்கள்ல சில நட்சத்திரங்களுக்கு ஸ்திரீ நட்சத்திரம்னு பேரு, சில நட்சத்திரங்கள் அலி நபும்சக நட்சத்திரம்னு பேரு. இப்படி நட்சத்திரங்களுக்குள்ளேயே விபாகங்கள் இருக்கு. நட்சத்திர தேவதைகள் உண்டோ, அந்த தேவதைகள்லேயே புருஷர்கள் ஸ்திரீகள்னு விபாகம் இருக்கிறதுனால புருஷ தேவதாகமான நட்சத்திரங்கள் புருஷ உமாம்சமான நட்சத்திரங்கள்னு 6 எடுத்தார்கள். புஷ்யம்ங்கிறது அதில் 1. புஷ்ய நட்சத்திரம் பண்ண முடியலன்னா ஹஸ்தம், அதுவும் முடியலையா மூலம், திருவோணம், புனர்வசு, மிருகசீரிடம். 3வது மாதத்தில் பும்சவனம் பண்ணணும், பண்ண முடியல, ஒன்றும் பண்ணுறதே இல்லை. 2வது மாதம் 3வது மாதம் பும்சவனம் எங்கே நடக்கிறது? பும்சவனம்னு ஒன்று இருக்குன்னே பல பேருக்கு தெரியாது. கர்ப்பாதானம் எப்படி பண்ணுறதே இல்லையோ, ஆனால் நடக்கிறது. பும்சவனம் நடக்காமல் இல்லை. எல்லா ஜீவனுக்கும் பும்சவனம் பண்ணி தான் பண்ணுறா. ஏன்னு கேட்டேன், ஏன் தெரியலேன்னார். வேற ஒரு சம்ஸ்காரத்தோடு இது அண்டர்டேக்கிங் பண்ணி நடக்கிறது. ரெண்டையும் மர்ஜி பண்ணிவிட்டா. 3வது மாதம் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் போது ரிஷி ஒரு ஆப்ஷன் கொடுத்தார். நீ இப்போ பண்ண முடியலன்னா 6வது நாளோ 6ஓ 8வது மாதமோ இல்லை சீமந்தத்தோடு சேர்த்து பண்ணிடுண்டார். திருத்தீயேவா சதுர்த்தேவா மாசி பும்சவனம் பவேது கர்ப்பவியக்தௌ ஸ்மிருதே தச்ச லோகசித்தா ஸ்திரியாஹிசா. திருத்தீயே பும்சவனம் கிருத்வா ஷஷ்டே வா சப்தமே விவா சீமந்தோன்னயனம் காரியம் ந குர்யாத் பும்சவம் யதி. 3வது மாசத்தில் பண்ண முடியல, 4வது மாதமோ 6வது மாதமோ 8வது மாதமோ சீமந்தம் பண்ணுவியே, அதோட சேர்த்து பண்ணிடும். சீமந்தத்துக்கு முன்னாடி இது பண்ணாது. இப்போ பல பேர் எப்படி நடக்கிறது, சீமந்தத்தோடு சேர்த்து பும்சவனம் பண்ணுறா. பத்திரிகையிலேயே போட்டிருப்பா, பும்சவன சீமந்தோன்னயன சுப முகூர்த்த பத்திரிகை. நமக்கு சீமந்தம் தான் மெயினாக தெரியும், அதுக்கு முன்னாடி பும்சவனம்னு ஒரு வேடு இருக்கே அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சிக்க மாட்டோம். சீமந்தம் நடக்கிறது தான் சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா ரிஷிகள் ஆப்ஷன் கொடுத்துருக்கா. நீ அந்த காலத்தில் பண்ண முடியலன்னா அடுத்த சம்ஸ்காரம் எப்போ நடக்கிறதோ அப்போ முதல் சம்ஸ்காரத்தை பண்ணிட்டு விட்டுவிடாதரா. சந்தியாவந்தனம் பண்ணணும், அந்த காலத்தில் காலத்தால் சந்தியாவந்தனம் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னா சாயங்கால சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்த்தால சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு விட்டு போடுறதை சேர்த்து பண்ணணும் இல்லையோ.
அதே மாதிரி சீமந்தோன்னயனம்னு ஒரு சம்ஸ்காரம் அடுத்தது வரப்போகிறது மூணாவதா. அதோடு சேர்த்து இப்போ நடக்கிறது. எப்படி சௌலமோ உபநயனமோ தனித்தனியாக நடக்காமல் ஒன்றாக சேர்ந்தே நடத்துறதுன்னு தீர்மானம் ஆயிடுத்தோ, அதே மாதிரி பும்சவனோ சீமந்தமோ ஒன்றாவே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அது தனித்தனியாக தான் பண்ணணும். தனித்தனியாக பண்ணினா பலம் ஜாஸ்தி. அதனால பும்சவனம் யக்தே கர்ப்பே திஷ்யேன, நன்றாக கர்ப்பமானது வெளிப்பட்ட உடனே திஷ்ய நட்சத்திரத்தன்னைக்கு அதை பண்ணு. என்ன பண்ணணும் அன்னைக்குன்னார், கார்த்தால் இந்த கர்ப்பஸ்திரியை உட்காத்தி வச்சு உதகசாந்தின்னு சில மந்திரங்கள் இருக்கு வேதங்கள்ல. வேத மந்திரங்களை 1 மணி நேரம் ஜபம் பண்ண சொல்றார். ஒரு கலசத்துல ஜலம் வச்சு வேதங்கள்ல உள்ள சாரமான சில மந்திரங்கள்லாம் தொகுக்கப்பட்டு எந்தெந்த மந்திரங்கள்லாம் கர்ப்பத்தை காப்பாற்றுமோ, கர்ப்பத்துக்கு ஹானி வராமல் காப்பாற்றுமோ, எந்தெந்த மந்திரங்கள்லாம் அந்த கர்ப்பத்துக்கு புஷ்டியை ஏற்படுத்துமோ, கர்ப்பஸ்ராவமே ஏற்படாது இல்லையா. கர்ப்பஸ்ராவங்கள்லாம் இந்த 2வது மாதம் 3ஆம் மாதம்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ரிஷி டாக்டர் சொல்கிறா. கர்ப்பம் உறுதியாகிற வரைக்கும் ட்ராவல் பண்ணாதே, ஜாக்கிரதையாக இரு, முக்கியமான டைம்னு சொல்கிறா இல்லையா. அந்த டைம் தான் பும்சவனம் பண்ண சொல்கிறார். தேவதைகளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அது ஸ்திரமாகும் அந்த கர்ப்பம். மனுஷனால என்ன பண்ண முடியும்? இவன் எவ்வளவுதான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் தெய்வ ஆனுகூல்யம் இல்லைன்னா விபரீதமாயிடும். அதனால கர்ப்பஸ்ராவங்கள் ஏற்படாமல், அபார்ஷன் ஏற்படாமல், கர்ப்பத்துக்கு ஹானி ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வேத மந்திரங்கள்ல என்னென்ன மந்திரங்கள் எந்தெந்த தேவதைகளுக்கு அங்கே தேவையோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு போர்ஷன்லையும் எடுத்து தொகுக்கப்பட்ட ஒரு பகுதி உதகசாந்தின்னு. அது கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள். அது தொடர்ந்து பல மந்திரங்களை சொல்லிட்டே இருப்பா. பல சூக்தங்கள், பல தேவதைகளுடைய மந்திரங்கள் சுஸ்வரமாக சொல்லுவார்கள். அதை உட்கார்ந்துன்னு காதால கேட்கணும். இந்த ஸ்திரீ, கர்ப்பவதி ஸ்திரீ உட்கார்ந்துன்னு நல்ல மந்திரங்களை காதால கேட்க கேட்க உடம்பு புஷ்டியாகவும் இந்த கர்ப்பத்தில் உள்ள சிசுவனுடைய வளர்ச்சிக்கு அந்த சவுண்டெல்லாம் காரணமாக இருக்குது. வெளியிலேருந்து ஏற்படக்கூடிய சவுண்டு வயத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பத்தை அதில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்ல சவுண்டு, சங்கீதம் போன்றதான வேத மந்திரங்கள், சங்கீத மந்திரங்கள் போன்றதான சவுண்டுகள்லாம் ஒரு உயிர்களை தாக்கத்தை ஏற்படுத்துறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கா விஞ்ஞானிகள். பயிர்கள் வளர வைக்கிறா, மழையை வரவழைக்கிறான். அதனால வயத்தில் உள்ள இருக்கக்கூடிய சிசுவுக்கு நல்ல புஷ்டியும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் ஏற்படணும்னா காது வழியாக நல்ல சப்தங்களை கேட்கணும். கர்ப்பவதி ஸ்திரீ எப்போ கேட்கணும்னா, எப்போ கர்ப்பம் பூர்ணமாக உருவாகின்றிருக்கோ, கைகாலெலாம் உருவாகின்றிருக்கோ ஒரு குழந்தைக்கு, அந்த சமயத்தில் கேட்கணும். அதனால ரிஷிகள் சொன்னால் அவளை உட்காந்து வச்சு 1 மணி நேரம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணு. 4 திக்கிலையும் உட்காந்துன்னு ஜபம் பண்ண சொல்கிறாங்க. உதகசாந்திங்கிறது ஒரே கூட்டமாக ஒரு இடத்துல உட்காந்து ஜபம் பண்ண முடியாது. கலசத்தினுடைய 4 திக்கிலையும் 4 உட்காந்து வச்சு 4 திக்கிலேருந்து சப்தங்கள் வரணும். நல்ல சவுண்டு ஒரே இடத்துலேருந்து வரும், ஒரு இடத்துல கெட்ட சவுண்டு வந்தா. அதனால 4 பக்கத்துலையும் பரவி உட்கார்ந்துட்டு உதகசாந்தி ஜபம் பண்ணி அபிஷேகம் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் முக்கியமான நிகழ்ச்சியாக நக்ரோதஸ்ய ஜாப்ராச்சுதீஜீவாசாகாசதஸ்வர்ஷணாம் சுங்காமாகிருத்ய சீமந்தவதக்னேருபசமாதானாதி. பும்சவனம்னா எல்லாருக்கும் பொம்மநாட்டிகளுக்கெல்லாம் அது முக்கியமான நிகழ்ச்சி தான் ஞாபகம் வரும். பும்சவனம்னு சொன்னால் புரியாது. மூக்கு புழியறது, மூக்கு புழிய, மூக்கில் புழியறத மூக்கு புழியறதுங்கிறா. மூக்கையவா புழியறா? மூக்குக்குள்ள ஒரு வஸ்துவை ஒரு சொட்டு விட சொல்றார். அதுதான் பும்சவனம்னு பேரு. அப்போ விடும்போது ஒரு மந்திரம் சொல்ல சொல்றார். புகும் சுவனமசி, சின்ன ஒரு வேடா இருக்கக்கூடியது மகாமந்திரம். இந்த மந்திரங்களை சொல்லி அந்த மெயினான காரியம், முக்கியமான பிரதானமான செயல்கள் செய்யப்படுவதால் இந்த டோட்டல் சம்ஸ்காரத்துக்கே பும்சவனம்னு பேர் வந்துடுச்சு. புகும் சுவனமசிங்கிற மந்திரங்களை சொல்லி மூக்கு புழியறா. அது என்ன புரியணும்னா,
ஞக்ரோதஸ்ய ஜாப்ராச்சுதி ஜீவா சாகா ததஸ்ஸவர்ஷணாம் சுங்காமாஹிருத்ய. அவர் சொல்றார், ரிஷிகளுக்கு தெரியறது பயத்தில் உள்ள கர்ப்பத்தில் உள்ள சிசுவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மூலிகை எதுன்னு அவர்களுக்கு தெரியறது. பயத்தில் எந்த நிலையில அந்த குழந்தை இருக்கு, அந்த நிலையில உருவாகின்ற இருக்கிற குழந்தைக்கு என்ன வஸ்து தேவை டாக்டர்லாம் கண்டுபிடிச்சு சொல்லல, ரிஷிகள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கா. ஆலமரத்தினுடைய பால் இல்லையா, ஆலமரம் பறஞ்சு விரிஞ்சு வளர்ந்துருக்கு. இந்த ஆலமரத்தினுடைய விழுதுகள் பூரா பூமியில பட்டு பூமியிலேருந்து அதனுடைய பூமியினுடைய சாரத்தை பூரா கிரகிச்சுட்டு இருக்கு ஆலமரம். மற்ற மரத்துக்கு இல்லாததான தனித்தன்மை நெக்ரோதம்னு பேர். பாலுள்ள விருட்சங்கள் ரொம்ப விசேஷம், பாலுள்ள மரங்கள். அதுக்குள்ளேயே இந்த ஆலமரத்துக்கு தனி மதிப்பு சொல்றார். ஆலமரத்துக்கு அடியில தான் இவர் உட்கார்ந்துருக்காரு, தட்சிணாமூர்த்தி கல்லாலமரம். அந்த ஆலமரத்துக்கு நெக்ரோதம்னு பேரு. ஆலமரத்தினுடைய மொட்டு எடுத்துட்டு வர சொல்றார். ஆலமரத்துக்கு புஷ்பம் கிடையாது, மொட்டு உடனே காய், ஆலங்காய் பழமாயிடும். அந்த மொட்டு சின்ன சின்ன மொட்டா இருக்கும். அதை கொண்டு வந்து எவ்வளோ தூரம் இவ சூக்ஷமாக சொல்றா ரிஷிகள். ஆலமரம் பூரா பறந்து இருக்கும், நிறைய மொட்டுகள் இருக்கும். ஏதோ ஒன்று கொண்டு வராத. நக்ரோதஸ்ய ஜாப்ராச்சுதி ஜீவா சாகா. ஆலமரத்தினுடைய கிளைகள் 8 திக்குகளையும் பரவி இருந்தாலும் கிழக்கு நோக்கி வளர்ந்ததான கிளைகள், அதுல உள்ள மொட்டு. சூரியனை நோக்கி வளர்றது ஒரு கிளை. ஒவ்வொரு நாளைக்கும் சூரியன் உதிக்கும் போது அதனுடைய கிரணங்கள் போனுடைய தாக்கம் நேரடியாக அந்த கிளையில விழருது. உதயகால சூரியனுடைய கிரணங்களால சுத்தப்படுத்தப்பட்ட கிளை அது. மற்ற கிளைக்கெல்லாம் அது கிடைக்காது. இது சூரிய உதய காலத்து சூரியனுடைய ரஷ்மியினுடைய பவர் வேற, உச்சி வேளையில உள்ள சூரியனுடைய ரஷ்மி கிரணங்களுடைய பவர் வேற, அஸ்தமன சூரியனுடைய கிரணம் வேற. ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சூரியனுடைய கிரணங்கள் நேரடியாக வேணும். கிழக்க நோக்கி வளரக்கூடிய கிளை கிடைக்கலையா, வடக்க நோக்கியாவது வளர்ந்துருக்கணும். யாப்ராச்சுதி ஜீவா சாகா. அதுலேருந்து ஆலமுட்டை எடுத்துன்னு வா. அந்த ஆலமுட்டுக்கு பவர் ஜாஸ்தி. மற்ற கிளைகளில் வளர்ந்த ஆலமுட்டை காட்டிலி இதில் ஒரு விசேஷ அம்சம் இருக்குன்னு அவர்கள் சொல்றார். ஒரு புருஷனாக ஒரு வீரியத்தோட குழந்தையை உருவாக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கான் அந்த மொட்டுக்கு. அந்த மொட்டுகள்லையும் கிழக்கு நோக்கி வளர்ந்ததான கிளையிலே ஏராளமான மொட்டு இருக்கு. அப்ப சொன்ன சவர்ஷணாம் சுங்காமாஹிருத்ய. அந்த மொட்டு வளர்ந்துருக்கிறத பார்த்தா தான் தெரியும். ஆலமரம் மொட்டு எப்படி வளர்ந்துருக்குன்னு மரத்தில் போய் பார்த்தா தான் சொல்றது புரியும். அவர் சொல்றார், 2 பழம் இருக்கும், 2 பழத்துக்கு நடுப்புற ஒரு மொட்டு இப்படி நீட்டின்னு இருக்குமா. சவர்ஷணாம் சுங்காமாஹிருத்ய. அந்த 2 பழமும் 2 பக்கமும் இருக்கு, நடுப்புற ஒரு மொட்டு இருக்கு பார். அந்த மொட்டை அந்த பழத்தோட சேர்த்து பறிச்சின் வா. மொட்டை ஒண்டி பறிக்கப்படாது. சவர்ஷணாம் சுங்காமாஹிருத்ய. அனவஸ்நாதஜா குமாரிஜா திருஷத் புத்திரே நபேஷயித்வா. இந்த ஆலம்பால மூக்குல ஆலம்பால சொட்டுறோம், அதுதான் பும்சவனம், மூக்கு புழிகிறோம். ஆனால் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு இத்தனை நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்ன நடக்கிறதுன்னார், மூக்கில் பால் விடுறா, ஏதோ ஒரு பால் ஆவின் பால் விட்டு இவ தோச்சு மூக்கில் சுட்டின்னு இருக்கா. கர்ப்பத்தை பாதுகாக்குமாது அவர்கள் சொன்னபடி நாம் பண்ணணும், முயற்சி பண்ணணும். யார் இந்த சம்ஸ்காரத்தை பலனை அடையணும்னு விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த முயற்சி பண்ணி, அதுக்குதான் ஸ்ரத்தேன்னு பேர். ஈடுபாட்டோட இப்படிப்பட்ட பொருள்கள்லாம் தயார் பண்ணி ரெடியாக வச்சுட்டா அந்த கர்மா சரியாக நடக்கும். இல்லாட்டா திரவியலோபம்னு பேர். இப்படி அந்த பழத்தோட 2 பழத்தோட நடுப்புற வளர்ந்ததான மொட்டை பழத்தோட பறிச்சுன்னு வரணும். அப்புறம் என்ன பண்ணணும்னார், அதை நல்லா நெசிக்கணும். பறிச்சுன்னு வந்துட்டு அதுலேருந்து மொட்டை பிரித்து எடுத்து நெசிக்கினா அதுலேருந்து பால் வரும். பால் மரம் தானே.
அந்த பாலை மூக்கில் புழியணும். அந்த பாலை நெசிக்கிறதுலையும் சில நியமம் சொல்கிறார். யார் வேணாலும் நெசிக்கிறது, எங்கே வேணாலும் வச்சு நெசுக்கி பால் எடுக்கிறது பண்ணாத. அனவஸ்நாதஜா குமாரியா திருஷத்புத்திரே நபேஷயித்வா. எந்த இடத்துல வச்சு நீ மொட்டை நெசிக்கிறையோ அதுக்கு தகுந்த பலன். அந்த நீ எங்கே வச்சு நெசிக்கினாலும் பால் வரும். ஆனால் அதனுடைய ஆதாரம் எப்படி இருக்கணும்? அந்த பூமியினுடைய தாக்கமும் அந்த பாலில் வரணும். ஒரு டிராப்பு தான் பால் விழ போகிறது, அதுக்கு இவ்வளவு நியமம். அந்த நீ எங்கே வச்சு அடியில் வச்சு நெசிக்கிறையோ அது அடியில் உள்ள பூமியினுடைய தாக்கம் அதில் விழணுங்கிறதுனால கருங்கல் மேலே அதை வச்சு நெசிக்குன்னார். திருஷத்புத்திரே நபேஷயித்வா. அடியில் சுத்தமான கருங்கலை அலம்பிட்டு அதில் அந்த ஆழமொட்டை வச்சு நெசிக்குன்னார். போருமாண்டார். இன்னொன்று நியமம் இருக்கு. என்னன்றார், நீ எங்கே வச்சு நசிக்கிற அப்படிங்கிற மாதிரி எதனால நசிக்கிறையோ அதனுடைய தாக்கமும் அதில் வரும். கருங்கல்ல வச்சுட்டு நீ செங்கல்லால மொத்தினா சந்தனக்கட்டையினால நசிக்குவா, முழு தேங்காயினால நசிக்கிறதுக்கு நிறைய கிடைக்கிறது எங்க. அப்போ என்ன பண்ணணும்னார், அதே மாதிரி ஒரு கருங்கல்னாலேயே நீ அதை நன்னாக நெசிக்கினா வரும். நான் கருங்கலுக்கு எங்கே போவேன்னார். ஒவ்வொரு ஆத்திரியும் இருக்கே கருங்கல். கருங்கல் இல்லாததான வீடு ஒரு வீடா அவர் கேட்குறார் ரிஷி. எல்லாத்தையும் தான் கருங்கல் வச்சுட்டு இருக்காளே, எங்கே சார் கருங்கல் இருக்குன்னார். அவர் அந்த காலத்துக்காரர், மிக்சி கிரைண்டர்லாம் வராத காலத்துக்காரர் ரிஷிகள். அதனால அவர் சொல்றார், அம்மி குழவி இல்லாத வீடு உண்டா? திருஷத்புத்திரே நபேஷயித்வா. எதுக்கு எடுத்தாலும் அம்மி. கல்யாணம்னா அம்மி உண்டு, பூடல் போடுறதுன்னா அம்மி உண்டு, சீமந்தம் பும்சவனம்னா அம்மி இடிக்கிறதுக்கு வேணுமே. அம்மியில் அலம்பிட்டு கோலம் போட்டுட்டு அந்த ஆலமொட்டை வச்சு அம்மி குழவியினால நெத்துறது. கருங்கல்னால கருங்கல் அடியில் வச்சு கருங்கலால் நிறுத்தணும்னு சொல்லியிருக்கே தவிர அம்மி குழவினாலும் சொல்லலை. நாம் இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறோம். அம்மியே இல்லைன்னா என்ன பண்ணுறது? கருங்கல்லால் வச்சு. சரி, அப்படி நெசிக்கிறோம். யார் நெசிக்கிறோம்னு ஏதாவது நியமம் உண்டுன்றார். கைராசின்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, முக்கியமான பொருள்களை தயார் பண்ணக்கூடிய அவர்களுடைய கைராசி. கைராசின்னா என்ன? அவர்களுடைய சரீரத்தினுடைய சம்பந்தம் பட்டாலே அவர்கள்ட்ட உள்ள தபசு புண்ணியம், அவருடைய பாக்கியம் அதிர்ஷ்டம் எல்லாமே இந்த பதார்த்தத்தில் சேர்றது. அதனால உங்கையால கொடு, உங்கையால பரமாறு, உங்கையால பண்ணு. ஒவ்வொருத்தருடைய கைக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அதனால இந்த முக்கியமாக இருக்கக்கூடிய ஆழமொட்டை நசிக்கிறத எல்லாரும் நசிக்காத. யாருன்னார், அனவஸ்நாதஜா குமாரியா திருஷத்புத்திரே நபேஷயித்வா. ஒரு குமாரி, சின்ன குழந்தை, கன்னிகா குழந்தை. அனவஸ்நாதஜா குமாரியா, இன்னும் ரித்துமதி ஆகல. 8 வருஷா பவேத் கன்யா, 8 வயசு உடையதான கன்னிகா குழந்தை இருக்காளே, அவ கைராசியாம். நல்ல குழந்தைகளை உருவாக்கக்கூடிய பாக்கியவதியா இருக்கா அந்த குழந்தை. யாரா இருக்கட்டும், அந்த வயசுல உள்ள கன்னிகைகளுக்கு அப்படி ஒரு கைராசி உண்டுன்னு ரிஷி சொல்றார். அந்த குழந்தைய அழிச்சின் வா, அவ கையால பிடிச்சு நெசிக்க சொல்லு. அனவஸ்நாதஜா குமாரியா திருஷத்புத்திரே நபேஷயித்வா. நன்றாக பேசணும் வரணும். நன்னா 10-15 தடவை நெசிக்க சொல்லுவா. அதெல்லாம் நடக்கிறது. இப்போ பும்சவன சீமந்தத்தில் மூக்கு புழியறா. மூக்கு புழியும் போது அம்மியில் வச்சு நசிக்கிறா. அதெல்லாம் நடக்கிறது. யாரோ 4 குழந்தைகளை கூப்பிடுவா, அம்மி குழம்பி வரும், வெப்பர் ஏதோ சொல்லி நசிக்க சொல்லுவா, ஃபோட்டோ எடுப்பா. ஆனால் அங்கே நடுப்புற என்ன வச்சிருக்கான்னு ஒருத்தர் கவனிக்க மாட்டான். ஏதோ ஒன்று வச்சு நசிக்குவா. அதில் பால் வருதா வரலையா, பக்கத்துலேயே டம்ளரில் ஆவின் பால் வச்சுருப்பா, கொட்டு. அதில் பால் வரலையே என்ன பண்ணுறது? வாத்தியாருக்கு நாழி ஆகிட்டு இருக்க முகூர்த்தத்துக்கு என்ன பண்ணுறது? இருக்கிறத வச்சு தான் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். உண்மையான ஆழமுட்டாக இருந்து இந்த லட்சணத்தோடு வச்சுருந்து ஒரு நசிக்கிறோன்னா பால் பீச்சி அடிக்கும். பச்சையான ஆழமுட்டாக இருந்தால் வரும். ஐயோ நசிக்கிறா குழந்தைகள் கை வலிக்கிறதே தவிர ஒன்றுத்தையும் காணும். அதில் பாலை விட்டு நசிக்கடா அப்படிங்கிற ஒரு பாட்டி. நெசிக்கினா பால் வருப்பா, பால் விட்டு நசிக்கணுமா?
உடனே 1/2 டம்ளர் பால் விட்டுற வேண்டியது. அதில் நிறைய பால் வந்தாச்சு, ஜாக்கிரதையாயிடு. கடைசியில் அதுதான் மூக்குக்குள்ளே போகிறது. ஒரு டிராப் போனோம்னா புறையிடுறது அந்த அம்மாவுக்கு. கர்ப்பத்துக்கு சிரமத்தை ஏற்படுத்துறது அந்த பால்லாம். கர்ப்பத்துக்கு புஷ்டியை ஏற்படுத்துறதுக்காக பண்ண சொன்ன கர்மால உள்ளே போனோம்னே தும்மரா அந்த அம்மா, எருக்களிக்கிறது, கண்ட பால் அது இல்லையா? அது ஏதோ ஒரு சக்கை. அப்படி இல்லாமல் முறையான ஆலமரத்திலேருந்து இவாளே தயார் பண்ணி முத நாளே வச்சுக்கணும். சமயத்தில் வாத்தியார்கிட்டையோ சாஸ்திரிகள்கிட்டையோ பொறுப்பை ஒப்படைக்காமல், இதெல்லாம் முக்கியமான ஐட்டம் இல்லையா? இது இல்லைன்னா கர்மாவனுடைய அந்த நோக்கமே தாண்டி வீணா போயிடுறது. அதனால ஆலமுட்டை கொண்டு வந்து ஜாக்கிரதையாக வச்சுன்னு கன்னிகாஸ்திரியும் தயாராக வச்சுன்னு கன்னிகாஸ்திரியை விட்டு அம்மியில் வச்சு நசிக்க சொல்லணும். அனவஸ்நாதஜா குமாரிஜா திருஷத்புத்திரே நபேஷகித்வா பரிப்ளாவ்ய. அப்படி நெசிக்கும் போது பாலும் வரும், அந்த சக்கையும் வரும். அந்த சக்கையிலேருந்து பாலை வடிகட்டுறதுக்காக ஒரு துணியில் முடிஞ்சு அதை நன்னா கட்ட விரலால் அமுக்கினாக்க அங்குஷ்டேன தட்சிணேன நாசிகா சித்திரம் அப்படி நஜதி அபரேனா அந்த பால் ஒண்டி வரும். எவ்வளவு அதில் நியமங்கள் இருக்கு. ஏதோ மூக்கில் புளிகிறோம் நினச்சிட்டு இருக்கோம். அந்த மாப்பிள்ளை பையன் அவன் கையில் கொடுப்பா, புளியிடான்னா என்னமோ அப்படி புளியுமா, தேங்கோழ புளிகிற மாதிரி. அங்குஷ்டேன தட்சிணேன நாசிகா சித்திரம் அப்படி நஜதி உத்தரேன கைதுஷா. ஒரு மந்திரம் சொல்லி வலது கை கட்ட விரல் வழியாக இந்த பால் விழணுமா மூக்கில். இவருடைய புருஷனுடைய இந்த கட்ட விரல் இருக்கே, இது புருஷனுடைய ஸ்வரூபமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 விரல்களும் ஸ்திரீ ஸ்வரூபமாக சொல்லப்பட்டிருக்கு வேதங்கள்ல. இது அங்குலின்னு பேரு ஸ்திரீலிங்கம், இது அங்குஷ்டகான்னு பேரு புல்லிங்கம். அதனால இந்த புருஷனுடைய கட்ட விரல்ல பட்டு அந்த பால் வலது மூக்குல வேணும். உடம்புல ஓடக்கூடிய நாடிகள்ல எந்த நாடி எங்க சஞ்சாரம் பண்றதுன்னு ரிஷிகளுக்கு தெரியறது. வலது மூக்குல விட்டா அந்த நேர கர்ப்பத்துக்கு போகுமா. இது கர்ப்பத்தில் உள்ள சிசுவன்னா போய் அடையணும். இந்த பால் இந்த மந்திரங்களுடைய வைப்ரேஷனும் சேர்ந்து, இந்த புருஷனுடைய ஹஸ்தவிசேடம் சேர்ந்து, கன்னிகையினுடைய ஹஸ்தவிசேடமும் சேர்ந்து, அந்த திரவியத்தினுடைய ஒரு தாக்கமும் ஏற்பட்டு, அந்த நட்சத்திரம் மூலமா சந்திரனுடைய கிரணங்களுடைய தாக்கமும் ஏற்பட்டு, இத்தனையும் கலந்து உருவாகி இருக்கக்கூடாது அந்த ஆலமொட்டு. அதனால சொல்ற பிராச்சி முத்தானாம் நிபாத்திய உத்தரேன கஜுஷா அங்குஷ்டேன தட்சிணே நாசிகா சித்திரம் அபிநகதி. அங்குஷ்டத்தினாலே வலது மூக்கு ஓட்டையில விடு. விட்டா போயிடுமான்னார். போகாதரா, பின்ன என்ன பண்ணணும்னார். எவ்வளவு ரிஷிகளுக்கு தீர்க்க யோஜனை. அவர் சொன்னார், நீ இப்படியே உட்காத்தி வச்சு வலது மூக்குல எப்படி விட முடியும்? உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு மூக்குக்குள்ள விட முடியுமா? டியூப் வேணா விடலாம். ஒரு பாலை சொட்டணும்னா மூக்குடைய ஓட்டை கீழ் நோக்கினா இருக்கு. அதனால பிராச்சி முத்தானாம் நிபாத்திய அக்னியினுடைய சாட்சியாக அக்னிக்கு பின்னாடி அப்படியே அவளை சாஞ்சிக்க சொல்லு, படுத்துக்க சொல்லு. அந்த பொண்ணை கர்ப்பவதி ஸ்திரீயே கிழக்கில் தலையை வச்சுன்னு படுத்துக்கணுமா. அது வேற சொல்ற பிராச்சி முத்தானாம் நிபாத்திய. உத்தானமாக மேல் நோக்கியவாறு கிழக்கில் தலையை வைத்து கொண்டு படுத்துட்டு இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்ணினுடைய வலது மூக்கில் ஆழப்பால விடு. அபரேனாக்னிம் பிராச்சி முத்தானாம் நிபாத்திய. நன்னா படுத்துக்கணும்னா மெத்தையை போட்டு படுத்துனோட கூட உத்தானாம் நிபாத்திய. அதுக்காக இவா சொல்லி தருவா, அம்மா 2 கையும் பின்னாடி ஊனிக்கோ, நன்னா சாஞ்சின்னு மூக்க காமின்னு சொல்லி தருவா. அந்த சமயத்தில் ஸ்திரீகள் கொஞ்சம் இப்படி இப்படி இருப்பாளே தெரியப்படாதுங்கிறதுக்காக குறுக்க புடவையை பிடிச்சிக்கிறது. குறுக்க புடவையை பிடிச்சிக்கணும்னு சாஸ்திரம் கிடையாது. சபையில ஸ்திரீ வெக்கப்படுவா. பதிவிரதா ஸ்திரீயா இருந்தால் புருஷர்களுக்கு நடுப்புற இப்படி கைகாலெலாம் நீட்டிக்கிறதுக்கு வெக்கப்படுறாளே அப்படிங்கிறதுக்காக குறுக்க ஏதாவது ஒரு திரோதானம் மரபு இருக்கட்டுமேங்கிறதுக்காக சொல்லுவா. ஏன்னா இவளை அண்ணன்டா அடிச்சுன்னு போய் இது பண்ண முடியாது. அக்னி சந்நிதியில தான் பண்ணியாகணும். அப்புறம் நான் அக்னி எந்த அக்னியில ஹோமங்கள் பண்ணப்பட்டதோ அந்த அக்னி சாட்சியாகத்தான் இந்த கர்மா நடத்தியாகணும். அந்த தெய்வ சாட்சியாக நடத்தணுங்கிறதுனாலே அக்னிக்கு மேலண்டை கிழக்க நோக்கி தலையை வச்சு படுக்கணுங்கிறதுனால
இவனை திருப்பி உட்கார சொல்லி மேற்க பார்க்க உட்கார சொல்லி 2 கையும் பின்னாடி கையை ஊனிக்க சொல்லி சாஞ்சுக்கோன்னு சொல்லி இந்த பையன் நின்றுண்டு மாப்பிள்ளை பையன் தட்சிணே நாசிகா சித்ரம் அபிநயதி வலது மூக்கு ஓட்டைக்குள்ளே இப்படி விட சொல்றாரு. அது விடும்போது சொல்லக்கூடிய மந்திரம் தான் புகும் சுவனமசி. அப்படி விட்டதுக்கு அப்புறம் அக்னியில செய்யக்கூடிய ஹோமங்கள் 8 மந்திரத்தினால 8 தேவதையை பிரார்த்தனை பண்ணி அக்னியில ஹோமம் பண்றான். ஒரு கர்ப்பத்தை உருவாக்குறது ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கணும்னு சொன்னோம். ஆனா அந்தந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் அந்தந்த பார்ட்டு உருவாகும். மொத்தமாக சேர்ந்து கவனித்து ஒரு சரீரத்தை சரியானபடி வளர்ச்சி அடைய பண்ணுறது ஒரு தெய்வத்தை. சரியானபடி வளரணும். கை ஒண்டிக்கிட்டு வளர்ந்துட்டு இருக்கு, மற்ற அங்கங்கள் வளரணும்னா நீட்டமாக போயிடும். கை தலையே பெருசாக இருக்கு, மற்ற அங்கங்கள்லாம் குறைச்சலாக இருக்கு. அப்படி சீரான வளர்ச்சின்னு சொல்கிறோம் பாருங்க. பஞ்ச இந்திரியங்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு உடம்பு கை காலு தோளாப்பட்ட விரல்கள் எல்லாம் சரியான வளர்ச்சியோடு இருக்கணும். ஹ்ரஸ்வாய சவா மனாய ச. ருத்ரத்தில் பரமேஸ்வரனை பிரார்த்திக்கும் போது 2 பதம் போட்டுது. பரமேஸ்வரா நீ அப்படி இருக்கே இப்படி இருக்கே நிறைய. ஹ்ரஸ்வமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரா, வாமனனா இருக்கக்கூடிய பரமேஸ்வரா உனக்கு நமஸ்காரம்னு சொல்றது. நமோ ஹ்ரஸ்வாய சவா மனாய ச. ஹரஸ்வம் வாமனம் 2க்கும் ஒரே அர்த்தம்தான். சின்ன உருவத்தோடு இருக்கான். தமிழில் சொன்னால் குள்ளமாக இருக்கான், குட்டையாக இருக்கான். சாயனாச்சாரியர்கிட்ட கேட்டான் சிஷ்யம், என்ன சார் ஒரே பத்தியை 2 தடவை சொல்கிறேன், குள்ளம் குட்டை 2 ஒன்று தானே, ஹ்ரஸ்வம்னாலும் வாமனம்னாலும் ஒன்று தானே, குள்ளமாக இருக்கான் குட்டையாக இருக்கான்னு சொன்னான். அவர் சொன்ன 2க்கும் வித்தியாசம் இருக்குப்பா. கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்பக்கூடாது, குட்டையனை நம்பலாம். குட்டையன் வேற குள்ளம் வேறப்பா. அது என்ன குட்டையன் குள்ளன் வேற என்ன? ஒன்று ஹ்ரஸ்வம் ஒன்று வாமனன். அப்படின்னா என்ன? சில பேர் குட்டையா இருப்பா. குட்டையா இருப்பான்னா அவர்களுடைய வளர்ச்சி சின்ன உருவத்தோடு நின்று போயிடும். நல்லா மேல் நோக்கி வளர மாட்டா. அவர் சின்ன 2 அடி 3 அடியில இருப்பான், அவனுக்கு குட்டைன்னு பேர். அவருடைய சரீர அமைப்பெல்லாம் அந்த உருவத்துக்கு எவ்வளவு அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். 2 அடி மனுஷனுக்கு எத்தனை நீளம் கை இருக்கணுமோ அத்தனை நீளம் இருக்கும். 2 அடி மனுஷனுக்கு அந்த கைக்கு தகுந்த மாதிரி விரல் மெஷர்மெண்ட்டு. ஆனால் குள்ளங்கிறவன் யாருன்னார், நன்றாக 6 அடி வளரக்கூடியவனை தலையில் ஒரு அமுக்கி 2 அடியாக பண்ணிட்டா என்ன ஆகும்? ஒவ்வொரு அங்கமும் புடச்சின்னு நிற்கும், கை திமிரின்னு நிற்கும், விரல்லாம் புடச்சின்னு நிற்கும், பார்த்தாலே விகாரமாக இருக்கும். இவருடைய வளர்ச்சிக்கு தகுந்த அங்கங்களுடைய வளர்ச்சி இல்லை இல்லையா? அதனால குள்ளங்கிறவன் வேற பார்த்தா அது பாபத்தினுடைய வெளிப்பாடுங்கிறார். குட்டையனா இருக்கிறவன் பிராகிருத மனுஷன், குள்ளனா இருந்தா பாபத்தினுடைய வெளிப்பாடு. அதனாலதான் குள்ளனை நம்பாதேங்கிறா. பார்த்தாலே உடம்பெல்லாம் புடச்சுன்னு இருக்கும் அவனுக்கு. அவனை பார்த்தா சின்னவனா இருப்பான். இப்படி சரீரத்தினுடைய இந்த அவயவங்களுடைய உறுப்புகளுடைய வளர்ச்சியானது சீரானதாக இருக்கணும்னா யாருடைய அனுகிரகம்? பிரம்மாவனுடைய அனுகிரகம் தேவை. அதனால பும்சவனம்ங்கிற கர்மால சம்ஸ்காரத்தில் எந்த தெய்வம் முக்கியமாக வழிபடப்படுறதுன்னு கேட்டா பிரம்மதேவன். அவனுக்கு சம்ஸ்கிருதத்தில் தாத்தான்னு பேரு, படைப்பாளி. உலகத்தையே படைக்கிறவன். ஒரு உருவத்தை உருவாக்கணும், ஒரு ஜீவனை உருவாக்கணும். மனுஷனு இந்த ஜீவன் உள்ளுக்குள்ள தங்கறதுக்கு ஒரு உடலை உருவாக்கக்கூடிய திறமை அவனுக்கு தான் இருக்கு. அதனால அந்த தெய்வத்துக்காக 8 மந்திரங்கள் சொல்லி அக்னியில் ஹோமங்கள் பண்ணப்படுறது. தாதா ததாதுனோ ரஜிம் ஈசானோ ஜகதஸ்பதி சனஃப் பூர்ணேன வாவனது. தாதான்னு சொல்லக்கூடிய பிரம்மதேவன் ஈசானோ ஜகதஸ்பதி, உலகத்துக்கே தலைவனா இருக்கான். உலகம் பூரா சிருஷ்டி பண்ணினவன் பிரம்மதேவன். அவருடைய கண்ட்ரோலால தான் உலகத்தில் எல்லா உயிர்களும் படைக்கப்படுறது. எல்லா உயிர்களையும் படைச்சு அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி சுகதுக்கத்தை அந்த சரீரத்துக்கு கொடுக்கிறவன் பிரம்மா. ஆயுஷ நிர்ணயிக்கிறவன் பிரம்மா. இந்த அங்கங்கள்லாம் உருவாக்கப்பட்டதான அங்கங்கள்லாம் எத்தனை காலம் வரைக்கும் செயல்படணும்னு தீர்மானம் படுத்துறவன் பிரம்மா.
எத்தனை காலத்தில் இதெல்லாம் செயலிழந்து போகணும் அப்படின்னு தீர்மானிக்கிறவன், ஆயுஷ நிர்ணயிக்கிறவன், இவனுக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கணும், இவன் பூர்வ வினை பயனாக என்ன சுகங்கள் கிடைக்கணும், என்ன துக்கங்கள் கிடைக்கணும்னு அந்தந்த காலத்தில் சுக துக்கத்தை பாஸ் பண்றவன் பிரம்மா. அதனால பிரம்மாங்கிற நமக்கு கோவில் இல்லாததுனால பிரம்மாவினுடைய பெருமை புரியல. கோவில் படங்கள் அது சாபம் அது. ஆனா பிரம்மாவனுடைய பெருமைகள் தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த பிரம்மதேவனை பிரார்த்தனை பண்றா, தாதா ததாதுனோ ரயும் ஈசானஹா, நீதான் ஈஸ்வரனா இருக்க, தலைவனா இருக்க, உலகத்துக்கே தலைவனா இருக்க, நீ நிறைய எங்களுக்கு மங்களங்களை பண்ணு. சனஃப் பூர்ணேன வாவனது, என்ன பண்ணணும்னு கேட்கிறார். பூர்ணேன வாவனது, இந்த உருவாகக்கூடிய சரீரம் பூர்ண சரீரமா இருக்கணும், முழுமையான உடலாக இருக்கணும். உடல் ஒன்று முழுமையா இருந்தா போறாது, அதுக்கான திறனும் முழுமையா இருக்கணும், ஆயுசு முழுமையா இருக்கணும், மனசு முழுமையானதாக இருக்கணும், புத்தி வளர்ச்சி சரியா இருக்கணும், முழுமையான புத்தி வளர்ச்சியோட இருக்கணும். தாதா பிரஜாயா உதராஜீஷே தாதேதம் விஸ்வம் புவனம் ஜஜானே. பிரஜாயாக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் பிரம்மா. அவனுடைய கண்ட்ரோலில் தான் நடக்கிறது. ஒவ்வொரு உலகத்தையே சிருஷ்டி பண்றவன், இந்த உயிர்களையே அவன் தான் படைக்கிறான். பகவான் உத்தரவு போட்டிருக்கார், பிரம்மா செயல்படுத்துறார், உருவாக்குறதோட நிறுத்தி விடுறார். அதை பரிபாலனம் பண்றது மகாவிஷ்ணு, சம்ஹாரம் பண்றது பரமேஸ்வரன் சொல்றாலும், இப்போ அதை உருவாக்கக்கூடிய சமயம் 2 மாசம் 3 மாசம் கர்ப்பம்னா இப்பதான சிருஷ்டி பண்ணக்கூடிய சமயம். அதனால இப்போ வழிபட வேண்டியது மகாவிஷ்ணு இல்ல. கர்ப்பம் உருவானதுக்கு அப்புறம் ஜாகிரதையா அந்த கர்ப்பத்தை பாதுகாக்க வேண்டியது மகாவிஷ்ணு. கர்ப்பத்தை உருவாக்குறது, உடல்களை அவயவங்களை உருவாக்குறது பிரம்மதேவன் தான். அதனால பும்சவனம்ங்கிற சம்ஸ்காரத்திலே பிரம்மா தான் பிரார்த்திக்கப்படுறார். தாத்தா பிரஜாயா உதராஜீஷே. இவனுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கணும், பணங்காசு கிடைக்கணுங்கிறதுக்கும் பிரம்மா தான் தீர்மானம் பண்றாராம். தாதேதம் விஸ்வம் யஜமா தாத்தா புத்திரம் யஜமானாய தாத்தா. எவன் பிரம்மாவை குறித்து வழிபாடு நடத்துறானோ, பிரம்மதேவனுக்காக யஜ்யங்கள் பூஜைகள் ஜபகோமங்கள் பண்றானோ, அவனுக்கு குழந்தை பேரை அருளச் செய்பவன் பிரம்மா. தஸ்மாவுகவ்யங் கிருதவத் விதேம. அப்படிப்பட்ட பிரம்மதேவனுக்காக இந்த நெய்ய ஹோமம் பண்றேன். இப்படி 4 மந்திரங்கள், இன்னொரு 4 மந்திரங்கள் சொல்லி 8 மந்திரங்களால் அக்னியில ஹோமங்கள் பண்ணி, அந்த ஹோமம் பண்ணப்பட்டதான புகை ஏன் அக்னி சன்னதியில வச்சு மூக்கு பிடிக்கணும்னு சொன்னா, அந்த ஹோமத்தினால எழுப்பக்கூடியதான புகை இந்த மந்திரத்தினுடைய வைப்ரேஷன் மூலமாக அது கலந்ததான நெய் அக்னியில் ஹோமம் பண்ணப்பட்டு அந்த அக்னியிலேருந்து கிளம்பக்கூடிய புகை மூக்கு வழியா கொஞ்சம் உள்ள போகணும். புகைன்னா ஹவிர்கந்தகான்னு சாஸ்திரம். நிறைய ஆத்திர ஹோமம் நடக்கும், வேதிரிய புகையாயிடும். ரொம்ப புகையா இருக்கு, ஆத்தியார் சொல்ல புகை உடம்புக்கு நல்லது. இந்த வெரைட்டி ஷரா இன்னும் அதில் போடக்கூடிய இதெல்லாம் இந்தனங்கள், அதனால கிடைக்கக்கூடிய புகை உடம்பு கெடுதல். சாஸ்திரம் சொல்றது இந்த புகையானது உன்னை சிரமப்படுத்தும், இது பாபத்தை போக்காது. அக்னியில மெயினான மந்திரங்கள் சொல்லப்பட்டு இந்த திரவியங்கள் ஹோமம் பண்ணணும்னு விதிக்கப்பட்டிருக்கு. சமித்தோ அன்னமோ ஆஜ்யமோ, என்ன திரவியங்கள் மெயினான ஹோமங்கள் பண்றோமோ அந்த திரவியம் எரியும் பொழுது அதுலேருந்து ஒரு புகை கிளம்புமே, அந்த புகை தான் உடம்புக்கு நல்லது. நீ சுத்தி ஈர விரட்டி அடுக்கிற, ஒரே மண்ணு கலந்த விரட்டி அடுக்கிற, புகையிறது, அந்த புகையை நகர்ந்து போயிடணும். அதனால ஹவிர்கந்தகா, ஹவிஸனுடைய கந்தமே தவிர இந்தனத்தினுடைய கந்தம் இல்லை. ஹவிஸ்ன்னா போடக்கூடிய பகுதி திரவியம், முக்கியமான திரவியம். அதனால ஆஜ்யம்தான் முக்கியமான திரவியம். நெய், பசு நெய், நல்ல பசு நெய்யா வச்சுட்டு பூசவனத்தில் ஹோமங்கள் பண்ணணும். கண்ட நெய்யை வச்சுன்னு ஹோமம் பண்ணா அதனுடைய புகை இந்த கர்ப்பிணி ஸ்திரீனுடைய கர்ப்பத்தை பாதிக்கும். சூழ்நிலை ரொம்ப முக்கியம். அந்த மந்திரங்கள் சொல்லி பண்ணக்கூடிய தூமமும் உள்ள போயிடுத்துன்னு சொன்னா அந்த மந்திரங்கள் தான் அப்படி பிரார்த்திக்கிறது. பிரம்மாவனுடைய அனுகிரகம்
இப்படி முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் பும்சவனம். அக்ஷதாசீர்வாதம் பண்ணி நல்ல சப்தங்களை கேட்கணுங்கிறதுக்காக எப்படி பகல்ல உதகசாந்தி மந்திரங்கள் காது வழியா கேட்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ, என்ன இந்த சிசுவுக்கு நன்றாக உயிர் வந்துடுறது. உயிர் வந்ததுக்கு அப்புறமும் இந்த பகவானுடைய அனுகிரகத்தினால பார்க்கக்கூடிய திறன் வந்தால் கூட பார்க்கறதுக்கு ஒன்றும் பொருள் இல்லை. அங்கே வயத்தில் குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைக்கு கண்ணால் பார்க்கறதுக்கு என்ன இருக்குங்க? இதான் கருப்பு ஷேப்பு போன்றதான நிறங்கள் இருந்தால் தான் கண்ணு கிரகிக்கும். ஒன்றுமே இல்லையா, அங்கே வெறும் இருட்டானா இருக்கு. கர்ப்பாசயம்ங்கிறது, கர்ப்பப்பைங்கிறது வெறும் இருட்டு. முழிச்சு பார்க்கவே முடியாது. பின்ன என்ன பண்ணணும்னா காது கேட்கக்கூடிய திறன் உண்டு. அதனால இந்த அம்மாவனுடைய காது வழியா என்னென்ன சப்தங்கள்லாம் உள்ள போறதோ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம். இந்த அம்மாவனுடைய மூக்கு வழியா என்னென்ன காத்துகள் போறதோ அதையே தன்னுடைய மூக்குனால கிரகிச்சு சுவாசிச்சுட்டு இருக்கு பகவானுடைய சிருஷ்டி. இந்த அம்மா வாக்கு வழியா என்னென்ன ஆகாரத்தை உட்கொள்றாளோ அதையே தானும் சாப்பிட்றது. மாங்கானா மாங்காய், பஸ்மா சாம்பல்னா சாம்பல், விளக்கெண்ணெய்னா விளக்கெண்ணெய். இந்த அம்மா என்ன சாப்பிட்றாலோ அதே தான் அந்த இது ஆகாரம் அப்படியே வளர்றது. காதும் அப்படிதான். காது வழியா என்ன சப்தங்கள் இந்த அம்மா உணர்றாளோ, கர்ப்பிணி ஸ்திரீயானவர் காது வழியா என்ன சப்தங்கள் உள்ள போறதோ அதையே தான் இந்த குழந்தையும் கேட்கறது. அதனுடைய தாக்கம் மனசுல வரும். காது வழியா கேட்கக்கூடிய சவுண்டினுடைய தாக்கம் மனசுல ஏற்படும், புத்தியில ஏற்படும். அதை தான் எண்ணங்களை உருவாக்குறது, தாட்ஸை உருவாக்குறது, நல்ல எண்ணங்களையும் கெட்ட எண்ணங்களையும் உருவாக்குறது காது வழியா உள்ள போகக்கூடிய சப்தங்கள், சொற்கள். அதனால தான் நல்ல சப்தமாக கேட்கணும்னு சொல்லுவா. இவன் நல்லவனா இருந்தும் கெட்டவனா இருந்தும் மனசுல திடீர்னு கோபம் வருது, திடீர்னு சந்தோஷம் வருது. காரணம் என்ன? இவன் காது வழியா உள்ள போகிறது சப்தங்கள். அதான் நம்மளை ஸ்தோத்திரம் பண்றார் கணபாட்டிகளே. ரொம்ப நன்னா இருக்கு வைதிக ஸ்ரீ, விடாம வாசிச்சுட்டு இருக்கேன். உங்க புஸ்தகம் பார்த்த உடனே தான் எங்க ஆத்மாமா தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்தோத்திரம் பண்ண உடனே அந்த காது வழியா அவ பேசக்கூடிய சவுண்டு உள்ள போறோம்னா மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது. சில பேர் திட்டுற, என்ன ஒண்ணுமே இந்த மாசம் புஸ்தகத்தையும் காணும், ஒன்னையும் காணும், ஏமாத்து பேர் வழியா இருக்கேன். காது வழியா போன உடனே உடம்புல கோபம் வருது, வேணா உணர்ச்சி ஏற்படுத்த. உணர்ச்சிகள்ல கோபம், ராகம், தேசம், ஆசை, பாசங்கள், எந்த உணர்ச்சிக்கும் காது வழியா உள்ளக்கூடிய சவுண்டு தான் காரணம் இல்லையா? அதனால இந்த குழந்தை நல்ல எண்ணத்தோட சந்தோஷமா வளரணும். மனசுக்குள்ள மனசு சந்தோஷமா இருக்கணும். வளரக்கூடிய குழந்தை புத்தி சரியானபடி வேலை செய்யணும்னா இந்த குழந்தைக்கு காது வழியா கேட்கக்கூடிய சவுண்டு சரியா வேணும். அதை சப்ளை பண்றது இந்த அம்மா. அதனால சாஸ்திரம் சொல்லிட்டு இந்த கர்ப்பிணி ஸ்திரீயானவள் நல்ல சப்தத்தை கேட்டுட்டே இருக்கணும். முக்கியமான காரியம். பும்சவனத்தன்னைக்கு மட்டும் உதகசாந்தி போன்ற வேத மந்திரங்களை கேட்டா போறாது. கர்ப்பம் உருவானத்திலேருந்து கர்ப்பம் வெளியில வர பரியந்தம், பிரசவிக்கிற பரியந்தம் நல்ல சவுண்டை கேட்டுட்டே இருக்கணும். அழுக குரலை கேட்டுட்டே இருக்கக்கூடாது. கடுஞ்சொல்ல கேட்டு யாரோ திட்டுறா அதை கேட்டுட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி இடத்துல தன்னை இணைச்சிக்கவே கூடாது. நல்ல சங்கீதங்கள், வேத மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், பகவத் சம்பந்தமான குணங்கள், எதெல்லாம் சத்வகுணத்தை அதிகப்படுத்துமோ, எதெல்லாம் மனசுல சாத்வீகமான எண்ணங்களை வளர்க்குமோ அப்படிப்பட்ட சவுண்டை ஏற்படுத்திக்கணும். பிரகலாதன் பாகவதத்தில் பிரகலாதன் 5 வயசு குழந்தை, பிறக்கும் போதே நல்லவனா பிறக்கிறான். அசுர கூட்டத்துக்கு நடுப்புற நல்ல குழந்தை. பிறக்கக்கூடிய சூழ்நிலை சரியில்லை, பிறந்த குடும்பம் சரியில்லை, அந்த பந்துக்கள் அந்த சூழ்நிலையுமே சரியில்லை. இவன் ஒண்டி நல்லவனா இருக்கான். எல்லாம் துஷ்ட பசங்களா இருக்கான். அடி வெட்டு குத்துன்னு பேசுறவன் நினைக்கிறவனா இருக்கான். எல்லா பசங்களும் அசுர பசங்க. அதுக்கு நடுப்புற ஒரு நல்ல குழந்தை பிறந்து கொடுத்து ஆச்சரியம் இல்லையா? அதனாலதான் அவன் திட்டுறான் ஹிரண்யகசிபு, ஜாதோயம் கண்டகத்ருமஹா தைத்தேஜ சந்தன பனே ஜாதோயம் கண்டகத்ருமா. யாராணி? நல்ல சந்தன காட்டுக்கு நடுப்புற முளைச்சதானே கருங்காலி மரமேங்கிறான் பிரகலாதரை பார்த்து. மாறுதலா சொல்ல வேண்டாமா?
கருங்காலி மரங்கள் நிறைஞ்ச காட்டில் முளைச்ச ஒரே ஒரு சந்தன மரமேன்னு சொல்லணும் உன. தைத்தேய சந்தனவனே ஜாத்தோஜம் கண்டகத்ருமஹா. எப்படா முளைச்ச? இது பூரா கருங்காலி காடு, ஒரே ஒரு சந்தன மரம் எங்கேருந்துடா முளைச்சது? கருங்காலி காட்டில் கருங்காலி தானே முறைக்கும். சுற்றி நாங்கள் அசுர பசங்க இருக்கோம், நீ ஒண்டி எப்படா பக்தனாக பகவத் பக்தனா நீ முளைச்ச அப்படின்னு அவனால அந்த கான்செப்டை ஒண்டி புரிஞ்சுக்கவே முடியல. ரகசியமாகவே போயிடுத்து கடைசி வரைக்கும். இரண்யகசிபு யோசிச்சு யோசிச்சு மண்டை வெடிச்சு போயிடுத்து. ஒருத்தரும் பதில் சொல்றவா இல்லை. இந்த கேள்விக்கு பதில காணும். யார்கிட்டயோ போய் கேட்குறான், இவன் புண்டி எப்படி மாறுதலா நம்ம குடும்பத்தில் வந்து பிறந்தான். எங்க அப்பா எங்க தாத்தா அவ தாத்தா எல்லாருமே உக்கிரமான அசுரர்கள். யாருடைய ஜீன்ஸும் தாக்கம் இவருடைய அணுக்களும் இவன்கிட்ட உருவாகலை. என்னுடைய சரீரத்திலேருந்து உருவான குழந்தை எப்படி நல்லவனா இருக்கான், ஆச்சரியப்படுறான். அவனுக்கு அந்த கேள்வி கொண்டு பதில் தெரியல, பாக்கி எல்லாம் தெரிஞ்சுடுத்து. குலகுருவை கூப்பிட்டு கேட்கிறான், சண்டாவர்கர்களை கேட்கிறான், சுக்கராச்சாரியரை கேட்கிறான், சொல்ல மாட்டேங்கிறான். தேவரகசியன்டான்ட்ட பேசாம இருந்துட்டா. கடைசியிலே இவனுக்கு அது மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு கேள்வி. பிரகலாதனையே கூப்பிட்டா. பிரகலாதா வத்ச பிரகலாத பத்ரந்தே, குழந்தாய் சௌரியமா. அவனுக்கு தகுந்த மாதிரி குழந்தைய கொஞ்சி அரவணைச்சு அவனுக்கு கொடுக்க வேண்டிய மதுரமான பட்சணங்கள்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தி மடியில் உட்காத்தி வச்சுன்னு மெதுவாக விஷயத்தை கேட்குறான். குழந்தை பிரகலாதா, நான் கேட்குறேன், சரியானபடி பதில் சொல்கிறியாடா? சொல்கிறேன். குதோயம் விபரீதா தே புத்திகி ஆச்சார வர்ஜிதா. உன்னுடைய புத்தி விபரீதமான புத்தியா இருக்கே, மாறுபாட்டான எண்ணங்களோட நீ வளர்றையே. எங்கள உன்னுடைய அப்பா அம்மா கூட பிறந்த சகோதரர்கள், பிரகலாதனுக்கு 3 பேர் தம்பிகள், கூட பிறந்த சகோதரர்கள் உள்பட எல்லாரும் என்ன நினைக்கிறார்களோ அந்த எண்ணம் உனக்கு இல்லை. எல்லாருக்கும் விபரீதமான புத்தி இருக்கு, மாறுபாட்டான எண்ணத்தோடு நீ வளர்றையே. இந்த மாறுபாட்டான எண்ணம் உனக்கு எப்படிரா ஏற்பட்டது? யார் வந்து உனக்கு சொல்லி கொடுத்தா? எப்படி வந்ததுன்னு கேட்டான். சொல்ல மாட்டேன்ட்டார். பிரகலாதன் சொல்லலையே, பதில் சொல்லிடுவாளா என்ன? ரகசியத்தை கேட்டா யார் கேட்டோம்? நமஸ்காரம் பண்ணினா, பிரதட்சிணம் பண்ணினா, அப்பா அப்பான்னா என்ன? நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையேன்னா விஷாம இருந்தோம். அடிச்சா வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கான், பதில் சொல்ல மாட்டான். மரியாதை குறையாது, அப்பா கொடுக்க வேண்டிய மரியாதை குறையாது. ஆனா இவனுக்கு சொல்லக்கூடாது ரகசியத்தை. இவன் அசுர குணம், சொல்லக்கூடாது. நாபிருஷ்ட கஸ்யஜித் ப்ரூயாது நச்ச அந்நியாயேன பிருச்சதா. கேட்காமையும் யாருக்கும் நல்ல வார்த்தைகளை சொல்லாதே. நேர்வழி தவறி கேட்கக்கூடியவர்களிடமும் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. நீதி சாஸ்திரம். இவன் கேட்கக்கூடிய விதம் சரி, ஆனா இவனுடைய கேட்கக்கூடிய எண்ணங்கள் வேற. எதுக்காக கேட்கிறான்? எனக்கு எப்படி யார் மூலமா இந்த எண்ணங்கள் உருவாச்சுன்னு தெரிஞ்சா அவளை ஹிம்சிக்க போறான், அடிக்க போறான், உதைக்க போறான் இல்லையா? நல்ல அவளை பாராட்டுறதுக்காக கேட்கிறான். எனக்கு யார் சொல்லி கொடுத்தா, என்னை எப்படி உருவாக்கினான்னு சொன்னா அவளுக்கு உத விட போறது. நம்ம காரணமா இருக்கக்கூடாது, மௌனமா இருந்துட்டோம், சொல்லவே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல ஹிரண்யகசிபுவுக்கு. பெரிய இக்கட்டு இது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கலைன்னா தூக்கம் வராது, மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு. அதுவும் அசுரனா நினைச்சதை சாதிக்கக்கூடிய க்ஷத்ரியன் அவன். ராஜாக்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் உடம்புலேயே உண்டு. சரி கிடைக்கல விட்டுடுவோன்னு இருக்க மாட்டாலாம். அவன் ராஜாக்கள் இல்லை, எது நினைச்சானோ அடையணும். அது அப்படிப்பட்ட வம்சத்தில் இருக்கான். அவன் பார்த்தான், சொல்ல மாட்டேங்கிறானே இந்த குழந்தை. உனக்கு யாரா சொல்லி கொடுத்தான்னா பதிலே சொல்லலை, ஏதோ புரியாத மாதிரி பேசினான். அவன் ஒரு ஸ்கூலில் சேர்த்துருக்கான், பாடசாலையை சேர்த்து அத்தியனம் பண்ண சொல்லியிருக்கான். நீதி சாஸ்திரங்கள் ராஜநீதியெல்லாம் சொல்லிக் கொடுக்குற சண்டன் அமர்கன்னு 2 பேர். அவர்களை கூப்பிட்டா சொல்லிக் கொடுக்குற வாத்தியார. சில குழந்தைகள்லாம் அப்பா அம்மாட்ட தன்னுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தாது, என்னென்னு ரகசியங்கள்லாம் அப்பா அம்மாட்ட சொல்ல சங்கோஜப்படும். ஆனால் வாத்தியார்கள் கேட்டால் சொல்லி கொடுத்துருவா இல்லையா? இப்போ நம்ம மாதிரியே அது மாதிரிலாம் உண்டு. அப்பா அம்மா எல்லாம் வந்து பழக்கங்கள் சரியில்லைன்னா சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் மூலமாக அவளை கேட்குறது அபிப்பிராயத்தை. காலேஜ் டீச்சர்கிட்ட போய் கேட்குறது, குழந்தை என்ன நினைக்கிறா, கூப்பிட்டு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறது. இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சவன் ஹிரண்யகசிபு தான். குழந்தைகளுடைய மனசு எண்ணத்தை
வெளியில் கொண்டு வரதுக்கு நேரடியாக நாம் அட்டாக் பண்ணினா சொல்ல மாட்டேங்கிறது. அவளை யார்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிருக்கணுமோ அவனுக்கு டீச்சிங் பண்ணுறாளோ அந்த டீச்சர் மூலமாக கேட்டால் வந்துடும் நினச்சிண்டு அவளை கூப்பிட்டான். மெதுவாக இந்த ரகசியத்தை கேட்டு சொல்லு. சரின்னு அவள் தனியாக பிரகலாதனை கூப்பிட்டா. பிரகலாதா, உங்கள் அப்பா கேட்க சொன்னார்னு கேட்கல, நான் கேட்குறேன்டா, பயப்படாத, பொய் சொல்லாத, வாத்தியார்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, அப்பாட்ட பொய் சொல்லக்கூடாது, பரவாயில்ல ஏதோ வாத்சல்யத்தினாலும் போயிடும், சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கிட்ட பொய் சொல்லாத, மகாபாபம். அதனால சத்தியங்கதய மாமிருஷா வத்ச பிரஹ்லாத பத்ரந்தே, சத்தியங்கதய மாமிருஷா, உண்மையை சொல்லு, மிருஷா பொய் சொல்லாதே. உனக்கு எப்படி இந்த எண்ணங்கள்லாம் உருவாச்சு? உன்னை யார் இப்படி பின்னாடி நின்றுட்டு விஷ்ணுபட்சைஹி பிரதி சென்னைஹி மறைமுகமாக இருந்துட்டு உனக்கு கிளாஸ் எடுக்கிறது நான் 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன்னா யாரோ திட்ட நீ டியூஷனுக்கு போகிற, அவன் உன்னை புத்தியை மாத்துறான். அவன் மறைமுகமாக இருந்துட்டு உனக்கு வேற விபரீதமான கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கான். நான் சொல்கிற பாடம் ஏற மாட்டேங்கிறது, அவன் சொல்கிற பாடம் ஏறுறது, யார் அவன்னு கேட்டான். வாயே துறக்கலை, சொல்ல கேட்க சொல்லாமா சொல்லக்கூடாது. பிரகலாத சுவாமி தீர்மானம் பண்ணிட்டார், இவன்ட்டையும் சொல்லக்கூடாது. இவன் அவனுடைய தூத்தனா கேட்குறான். கடைசியில் விஷயம் அங்கே போகிறது பலன் ஒன்று தான். கடைசியில் என்ன பார்த்தா இரண்யகசிபு இதுவும் சரியாக வரலை. குழந்தைகளுடைய சைக்காலஜி, குழந்தைகளுடைய மனசில் உள்ள எண்ணங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது? 3வது மெத்தேடு கண்டுபிடிச்சான். என்ன கண்டுபிடிச்சான்? இந்த குழந்தைகள் சொல்லிக் கொடுக்குற வாத்தியாட்ட கூட மறைச்சிடும். யார்கிட்ட மறைக்காதுன்னார்? கூட படிக்கக்கூடிய பசங்கள்கிட்ட மறைக்கவே மறைக்காது எதுவும். அதனால கூட படிக்கிற பசங்கள்கிட்டலாம் கூப்பிட்டு கேள்றா நீங்கள்லான்னா ஃப்ரெண்ட் சர்க்கிளில் போய் கேட்கறது. அவள் கரெக்டாக சொல்லிடுவா இவருடைய நடவடிக்கையை பூரா. இந்த இரண்யகசிபு தான் கண்டுபிடிச்சான். அவெல்லாம் கூப்பிட்டு கேட்டா, பிரகலாதா உனக்கு எப்படிரா இந்த எண்ணங்கள்லாம் வந்தது? உங்கள் அப்பா தாத்தா, எங்கள் அப்பா தாத்தா, எங்களுக்கே இந்த எண்ணங்கள்லாம் புதுசாக இருக்குது, நீ சொல்கிறதெல்லாம் புரியாத சாஸ்திரமாக இருக்குது, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேச மாட்டேங்கிறேன்னு நாராயணனுங்கிற பக்திங்கிற யார் கண்டாடா? எப்படிரா இது புது புது சப்ஜெக்டாக இருக்கே, எந்த புஸ்தகத்துலேயும் காணுமே. உட்காருன்னு நான் சொன்னார். அவர் ரகசியத்தை பூரா நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் வெகுளிகள் குழந்தைகள், உங்களுக்கு நான் சொன்னால் மனசில் பதியும். சத்தியத்தை சொல்கிறேன், சொல்லக்கூடிய டைம் வந்துடுத்துன்னு சொல்கிறார். எனக்கு நாரதர் சொல்லிக் கொடுத்தாருடா. நாரதர் எப்படா வந்தார்? எல்லோரும் சேர்ந்து தானடா உட்காந்துருக்கோம், பாடத்தை பள்ளிக்கூடத்தில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறோம், நாரதர் வந்துடா தெரியலையேடா. இல்லை இப்போ வரலை, முன்னாடினா எப்படா? ஆற்றுல இருக்கும்போது, ஆற்றுக்குள்ளே வந்துடுவார நாரதர். என்ன எப்படா வந்தார்? நான் எங்கள் அம்மாவனுடைய கர்ப்பத்தில் வயத்தில் இருக்கும்போது நாரதர் வந்தார் இல்லையா? இரண்யகசிபுவனுடைய மனைவி தான் கொண்டாடத்தக்கவள். இந்த பெண்களுடைய சரித்திரம் மகிமைகளே புராணங்கள் பூரா இருட்டடிச்சுடுறது. அதுக்குன்னு தனியாக கொண்டு வரணும். சீதையினுடைய பிரபாவமே தெரியலையே ராமாயணத்தில், ஊர்மிளையினுடைய பிரபாவமே ஒருத்தருக்கும் தெரியலையே. வங்காளத்தில் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிற ஒருத்தர் ஊர்மிளையை பற்றி சரித்திரம், எவ்வளோ பெரிய தியாகியம். ராமாயணத்தில் ஸ்பெஷல் கேரக்டர் ஊர்மிளை. லட்சுமணனுடைய பத்னி இருக்காளே மனைவி, சர்வ சுகத்தையும் பரித்தியாகம் பண்ணினா. பால்ய வயசுல, கல்யாணம் ஆன வயசுல சம்பந்தமே இல்லை. அவளுக்கு என்ன சம்பந்தம்? கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு என்ன சம்பந்தம் அவளுக்கு? 14 வருஷம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணினா. அவ சரித்திரம் யாருக்கு தெரிகிறது? அதே மாதிரி இரண்யகசிபுவினுடைய மனைவி மகாபதிவிரத, அவன் பேர் கூட பல பேருக்கு தெரியாது. பாகவத வாச சில பேருக்கு தெரியுமே தவிர அவன் மனைவி பேர் என்ன? அவன் மகாபதிவிரத. ஒரு கட்டத்திலே தன்னுடைய மனைவியே யூஸ் பண்ணிட்டான் இரண்யகசிபு. இவனை பிள்ளைய ஹிம்சை பண்றதுக்கு அவளும் ஒத்தாசை பண்ணினான். அவ்வளவு பதிவிரத, கணவனுடைய சொல்ல அப்படியே கேட்கணுங்கிற தர்மத்தை அப்படியே கடைபிடிச்ச உத்தம பதிவிரத இல்லையா? அவளுக்கு அவன் பேர் கயாதுன்னு பேர். அந்த கயாதுவனுடைய வயத்தில் கர்ப்பத்திலே பிரகலாதன் இருந்தான். பிரகலாதன் சொல்றார், நான் எங்க அம்மாவனுடைய கருவில் இருந்தேன், கர்ப்பத்தில் இருந்தேன். அந்த சமயத்தில் எங்க அப்பா தபஸ் பண்ண போயிட்டார் ஹிரண்யகசிபு மந்திரமலைக்கு. எங்க அம்மா தனியா இருந்தா அரண்மனையில. இதுதான் ஷாக்குன்னு தேவர்கள்லாம் அரண்மனையை ஆக்கிரமிச்சு அடிக்க ஆரம்பிச்சுட்டா இல்லையா? இரண்யகசிபு இருக்கிற வரைக்கும் ஒரு பய கிட்டக்க வரல.
அவன் தபஸுக்கு போயிட்டான், திரும்பி வர மாட்டான். ஆற்றுல புருஷன் இல்லைன்னு துஷ்ட பசங்கள்லாம் உள்ளே வந்துட்டான். எல்லாரும் வந்து அடித்தான் எல்லாரையும். நான் கர்ப்பிணியாக இருந்தேன். அந்த தேவர்களுக்கு தலைவனாக இருக்கிற தேவேந்திரன் என்னை வந்து பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டான். ஹைஜாக் பண்ணிட்டு எடுத்துன்னு போகிறான். என்னை தூக்கிண்டு வெளியில் ஓடிட்டான். கர்ப்பிணியான என்னை தரன்னு இழுத்துன்னு போனான். கேசத்தை பிடிச்சி அவனுக்கு எங்கள் அப்பாட்ட உள்ள ஆத்திரம், இரண்யகசிபு நம்மளெல்லாம் இவ்வளோ ஹிம்சிக்கிறானே அப்படிங்கிற ஆத்திரத்தில் இழுத்துட்டு போனான். அங்கேருந்து நாரதாச்சாரியார் வந்தார். தேவேந்திரா, என்ன காரியண்டா பண்ணுற? முஞ்ச மகாபாகே பத்னியும் பரபரிகிரகம் விடுறா. எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை போய் தொடலாமா? பரதாராபிகமனம், மற்றவருடைய மனைவியை தொடலாமா? நீ தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கே, தொடலாமாடா? இப்படி சிரமப்படுத்துறியே அப்படின்னு சொன்னார். இல்லை, இரண்யகசிபுனுடைய அட்டகாசத்தினால, அவனுடைய உபதிரவத்தினால பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள். அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு புள்ள பிறக்க போகிறான். அவன் வம்ச விருத்தியாகி கூட்டம் சேர்ந்தாச்சுன்னா எங்களால் எதிர்த்து நிற்க முடியாது. என்னடா பண்ண போகிறேன்? அந்த கர்ப்பத்துக்கு ஹானி ஏற்படுத்த போகிறேன். இவனை ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்போ நாரதர் சொன்னார், கொஞ்சம் மகாபாகியவதிடாய்வோ, இந்த ஸ்திரீயை ஹிம்சிக்காத. பதிவிரத்தை நீ நினைக்கிற மாதிரி இல்லை. வயத்தில் வளரக்கூடிய கர்ப்பம், பகவத் பக்தியோடு வளரக்கூடிய கர்ப்பம் சிசு என்று அவனை தடுத்து அவனை விளக்கினார். பிரகலாதன் சொல்கிறான், எங்கள் அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்திலேருந்து காப்பாற்றினார் நாரதர். எங்கள் அம்மா அழுதுண்டே இருந்தா, நாரதர் வந்த வழியே நாராயணான்னு வீணையை தூக்கின்னு கிளம்பிட்டார். பின்னாடியே போனால் எங்கள் அம்மா கர்ப்பிணி. நாரதர் மறுபடியும் காலை பிடிச்சி கெஞ்சினா, என்னம்மான்னார், நீங்கள் இப்போ காப்பாற்றிட்டேன், தேவ பசங்கள்லாம் பூக்குறி போனவுடனே நீங்கள் அரண்ட போனவுடனே திரும்பி வருமா அடிக்க இல்லையா? அதனால என்ன பண்ணணும்னார், என்னுடைய வயத்திலேருந்து பிரசவம் வெளியில் வந்து குழந்தை வெளியில் பிரசவிக்கிற பற்றியிருந்தும் உங்களுடைய பாதுகாப்பில் நான் இருக்கணும். சரின்னார். அவர் அடைக்கலம் கொடுத்தார். எப்படி வால்மீகி கர்ப்பிணியான சீதைக்கு அடைக்கலம் கொடுத்து லவகுஜர்கள் உருவானார்களோ, அதே போல நாரதர் அந்த கயாசுக்கு அடைக்கலம் கொடுத்து பிரகலாதன் உருவானான். அடைக்கலம் கொடுத்து ஆசிரமத்தில் வச்சுண்டு அந்த ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், அங்கே ஏற்படக்கூடிய நல்ல சப்தங்களை பூரா இவ காதில் விழுந்தது. அப்போ பூரா பகவத் கதைகளை சொன்னார் இவர். நாரதர் என்ன பண்ணுவார்? டெய்லி அவருடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸே தைனந்திக கிருத்தியமே பகவத் பஜனம் தானே. ஏதோ சங்கீதம் வாசிக்கிறது, நாமத்தை சொல்கிறது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, வேதங்களை சொல்கிறது, புராணங்கள் வாசிக்கிறது, ஸ்தோத்திரங்களை சொல்கிறது, நல்ல கதைகளை சொல்கிறது. இப்படியே அவளை உட்காந்துச்சு உபதேசம் பண்ணி வயத்தில் கர்ப்பங்கள் உருவான அசுர கர்ப்பத்துக்கு நல்ல எண்ணங்களை உருவாக்கினார். உருவாகும் போது அசுர கர்ப்பமாக தான் உருவாச்சு. அசுரன்டேந்து ஏற்பட்டதான கர்ப்பாதானம் அந்த குணங்களோடு தான் உருவாச்சு. உருவானார் பிரகலாதன். ஆனால் அதை மாற்றினார் நாரதர். கர்ப்பத்தில் உருவாகக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணங்களையும் புத்தியையும் மனசையும் மாற்றக்கூடிய திறமை இந்த கர்ப்பிணியானவன் காதில் விழக்கூடிய சொற்களுக்கு இருக்குன்னு நிரூபணம். நல்ல சப்தங்களை கேட்டுட்டே இருந்தா புருஷன் போக்கிரியா இருப்பான், புருஷன் மகாபாபியா இருப்பான், அயோக்கியனா இருப்பான். அவன்கிட்டேந்து ஏற்பட்டதான ரேதஸ் கர்ப்பம் அவனுடைய குணங்கள்லாம் பாதிக்கலாம். அதை மாற்றக்கூடிய திறன் கூட வெளியிலேருந்து விழக்கூடிய நல்ல சப்தங்களுக்கு உண்டு. அதுதான் பிரகலாதனுடைய சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரகலாதன் சொன்னான், அதனால ரொம்ப காலம் இருந்து கேட்டான், அதனால ரொம்ப நல்லவன் ஆயிட்டான். கொஞ்ச காலம் இல்லை, இரண்யகசிபு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் பிரசவம் ஏற்படணும்னு வரன் கேட்டதுனால அது வரைக்கும் நாரதருடைய ஆசிரமத்தில் இருந்துன்னு கயாசு நல்ல சப்தங்களையே கேட்டுட்டு இருந்தா. அதனால இங்கே சொல்றார்கள், ஒவ்வொரு சம்ஸ்காரத்திலையும் கர்ப்பவதியான பெண்களை உட்காத்தி வச்சு செய்யக்கூடியதான சம்ஸ்காரம், பும்சவனம், சீமந்தம் போன்றதான சம்ஸ்காரங்கள்ல பூரா 1 மணி நேரம் நல்ல சப்தங்களை சொல்லு, 1.5 மணி நேரம் வேத மந்திரங்களை சொல்லு அப்படின்னு சொன்ன ரிஷிகள். வேத மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய இதே பெருமைகள் சங்கீதத்துக்கு உண்டு அப்படின்னு நிரூபணம் பண்ணினா. சங்கீதம்னா என்ன? சங்கீதம்னார் வாய்ப்பாட்டை பற்றி அவ சொல்லலை. இன்ஸ்ட்ருமெண்டேஷன்,
வாத்தியங்கள் மூலமா வெளிப்படுத்தக்கூடிய நாதம் துவனி வேத மந்திரத்தை விட பவர் ஜாஸ்தியாது. வேத மந்திரத்துக்கு காது வழியா உள்ள பூந்து ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்துற மாதிரி 100 மடங்கு பவர் ஜாஸ்தி அதுக்கு. எதுக்கு? ட்ரம்ஸுக்கா உண்டாச கட்டின்னு அடிக்கிறான், டொக்கு 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 டொக்குன்னு. நம்ம அதுக்கே வந்திருக்காரு அவரெல்லாம், ட்ரம்ஸ்ன்னே பேர் அவர். அந்த வாத்தியம் அதை பத்தி சொல்லல. வீணாநாதம் வீணாவாதினோ சம்சாஸ்தி, வீணைகள் நல்ல தந்திரி வாத்தியம். இந்த நரம்பு மண்டலத்திலேருந்து எழும்பக்கூடிய வீணா வாத்தியம் இருக்கே, அந்த வாத்தியத்திலேருந்து கிளம்பக்கூடிய சவுண்டை பத்தி நிறைய பேசியிருக்கார் ரிஷிகள். அது அப்படியே இனிமே காதுக்கு இனிமே இல்லை, அது உடம்புடைய அமைப்பையே மாற்றும், புத்தியில் எண்ணங்களையே மாற்றும், இவனுடைய பாபத்தையே போக்கடிக்கும், தோஷத்தையே போக்கடிக்கும். அதனாலதான் எல்லா தேவதைகளும் கையில வீணை வச்சுட்டு இருக்கு, இல்லை ட்ரம்ஸை வச்சுட்டு இருக்கா, வேற வாத்தியங்களை வச்சு. அதுக்காக அதை நிந்திக்கிறோம்னு அர்த்தம் இல்லை. மற்ற வாத்தியங்களுக்கெல்லாம் உள்ள பலனை காட்டிலையும் இந்த வீணா வாத்தியத்துக்கு பவர் ஜாஸ்தி. நாரதர் வீணை வச்சுட்டு இருக்கார், சரஸ்வதி வீணை வச்சுட்டு இருக்கா. ஒவ்வொரு வீணைக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அம்பாலே வீணை வாசிக்கிறா. சௌந்தரலஹரியில் சொல்றது இந்த வீணையை மீட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு சொல்றோம்? இந்த பும்சவனம்ங்கிற சம்ஸ்காரத்தில் முக்கியமான நிகழ்ச்சி சீமந்தம். பும்சவனத்தில் அன்றைய தினம் வீணையை வாசிக்க சொல்லி 1 மணி நேரம் இந்த குழந்தை கேட்கணும், கர்ப்பவதி அப்படின்னு ரிஷிகள் சொல்லியிருக்காரு. எங்க நடக்கிறது? உதகசாந்தி வேத மந்திரம் கேட்கணுங்கிற மாதிரி சாயங்கால வேலையில, உதகசாந்தி கால வேலை, மூக்கு புழிஞ்சு எல்லாம் ஆயிடும், படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. சாயங்காலம் சூரிய அஸ்தமன காலத்துல ராத்திரி பூரா வீணை வாசிக்க சொல்லி காதால கேளு அப்படின்னு. வீணாவாதினம் சம்சாஸ்தி யௌகந்தரி ரேவனோ ராஜே திசால் வீரவாதிஷு சோமஜேவனோ ராஜேதி. வீணையில என்ன வாசிக்கணுங்கிறோட ரிஷிகள் சொல்றார். அதான் வேடிக்கை இல்லையா? நீ ஏதோ ஒன்று வாசிச்சுட்டு இருக்க, வீணை தந்திரி அந்த நாதத்தினுடைய ஒரு பெருமைகள் சொல்லும் போது எப்படிப்பட்ட சாகித்யம், எதை வாசிக்கணும் அப்படிங்கிறத கூட சொல்ற. நீ எந்த தேசத்துல வசிக்கிறையோ அந்த தேசத்துல எந்த நதி ஓடுறதோ, காவேரினா காவேரி, தாமிரபரணினா தாமிரபரணி, கங்கைனா கங்கை, யமுனைனா யமுனை, ஒரு நதி இல்லாத தேசமே கிடையாது. எந்த நதிக்கரையில் நீ வசிக்கிறையோ, நதி உன்ன பக்கத்தில் எந்த நதிகள் இருக்கோ அந்த மகாநதிகளுடைய பெருமைகளை வாசிக்கணுமா வீணையில். நம்ம தமிழ்நாட்டில் வீணை வாசிப்பா, நம்ம சாஸ்திரியமாக சீமந்தம் நடந்தால் வம்சம் நடந்தால் வீணை வாசிக்கிறது வச்சுட்டு இருக்கா. யார் வீணை வாசிக்க தெரிஞ்சாலும் அவளை கூப்பிட்டு, நிறைய பேர் இருக்காளே சங்கீத வித்வான்கள், 1 மணி நேரம் வீணை கச்சேரி, வந்தவாளும் கேட்பா, இந்த ஸ்திரீயும் உட்காந்துன்னு கேட்பா. இவ்வளோ ஒண்டி கேட்க வச்சா என்ன இருக்குமா? உதகசாந்தி மந்திரம் ஜபம் பண்றாருன்னு சொன்னா 1 மணி நேரம் இந்த கர்ப்பிணி ஸ்திரீக்காக தான் வேத மந்திரம் ஜபிக்கிறார் வந்த வாத்தியார்கள். ஆனா ஞாபகமா இவ என்ன பண்ணுவா, சரி ஆரம்பிச்சுட்டா, நீங்க உட்கார்ந்து சிரமப்படாத, உள்ள வந்து உட்காந்துக்கோ. வலுக்கட்டாயமா இந்த சப்தம் காதுல விழாமல் அழிச்சுன்னு போயிடுவா. அவளை சேர்ந்தவாளோ இல்லை வாத்தியாரே சொல்லிடுவா, ரொம்ப ஆரம்பிச்சாச்சு, இந்த மந்திரம் என்னமோ நாங்கள் 1 மணி நேரம் ஜபம் ஆகும், நீ சிரமப்படாத, உள்ள போய் சேர்ல உட்காந்துக்கோ. எதுக்காக அப்படி சொல்றான்னார், முன்காலத்தில் ஒரே வீடாக இருக்கும், வீடு பெருசாக இருக்கும், வாஸ்துபடி கட்டியிருப்பா. நடுப்புற பிரம்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல புத்தம் இருக்கும், பள்ளமாக இருக்கும், சுற்றி நடந்து போகிற ஏரியா கொஞ்சம் ஒசரமாக இருக்கும், இது ஒண்டி பள்ளமாக இருக்கும், வாசலுக்கு நேர் ஏற்ற மாதிரி கொள்ளை இருக்கும். அந்த வாஸ்துபடி கட்டியிருப்பால. இந்த பிரம்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த நடுக்கூடத்தில் தான் எல்லாமே நடக்கும். கோலம் போட்டு சின்னதோ பெருசோ எந்த கல்யாணமாக இருந்தாலும் எந்த பூஜைகள் ஹோமமாக இருந்தாலும் அந்த இடத்துல தான் நடத்துவார். அப்போ நடக்கும்பொழுது எல்லாருமே இங்கே கவனிப்பா, உட்கார்ந்துருப்பா. வந்த பந்துக்கள் கொண்டு தனியாக போயிட மாட்டா, என்னென்ன நடக்கிறதுன்னு கவனிப்பா. சில பேர் ஒத்தாசையும் பண்ணுவாள். அப்போது இப்படி 1 மணி நேரம் இங்கே ஜபமாகும் அப்படிங்கும்போது அவள் சொல்லுவா, அம்மா இங்கே உட்காந்து சிரமப்படாத, ஒரு தள்ளி கூட சேரில் உட்காந்துக்கோ. ஏன்னா கீழே உட்கார சிரமம் கர்ப்பிணிக்கு. 8வது மாதத்தில் சீமந்தம் பண்ண அப்படி கீழே உட்கார்றதவா 1 மணி நேரம் சப்பலாம் கொட்டுன்னு உட்கார்றது கஷ்டம். அதுக்காக கொஞ்சம் காலங்களே இப்படி இப்படியே அசைக்க முடியுமா இருக்கும். புருஷாளுக்கு மத்தியத்தில் ஸ்திரீயாக இருக்கிறவன் லஜ்ஜப்படுவா, வெக்கப்படுவா. நீ தள்ளி போய் சௌரியமாக உட்காந்துக்கோன்னு தள்ளி உட்கார சொன்னான். அவள் என்ன கான்செப்டில் சொன்னா, நீ தள்ளி உட்கார்ந்தா கூட இந்த சப்தம் காதில் விழும்.
இந்த சப்தங்கள் நீ அந்த ரூமில் உட்கார்ந்தாலும், கூடத்தில் உட்கார்ந்தாலும், தாவாரத்தில் உட்கார்ந்தாலும், திண்ணையில் உட்கார்ந்தாலும் இந்த சப்தங்கள் வீடு பூரா பரவுறது. இந்த வேத மந்திரங்கள் உன் காதில் விழுங்கிற நோக்கத்தோடு சொல்லி தள்ளி உட்காருன்னா, இப்போ தள்ளி உட்கார்றது நடக்கிறதே தவிர சப்தம் காதில் விழ மாட்டேங்கிறது. அங்கே போன உடனேயே அவள் சுற்றி 10 பேராக சேர்ந்துன்னு கிரகத்தில் உள்ள அந்த விஷய சித்திரங்கள்லாம் ஒருத்தருக்கு பேசி சண்டையில் கொண்டு விட்டுறா. நீ அன்னைக்கு அப்படி பேசினேன், இன்னைக்கு இப்படி பேசினேன், நீ கூப்பிடலை, வந்த உபச்சாரம் பண்ணினேன், பண்ணலை. இந்த காமக்ரோதங்களான பேச்சு பூரா இவளை பாதிக்கிறது. வாத்தியார் அங்கேருந்து அதட்டுறார், கொஞ்சம் வேத மந்திரம் சொல்கிறோம், கொஞ்சம் சவுண்டு குறைச்சலாக இருக்கட்டும், நீங்கள் பாட்டுன்னு சொல்லுங்கள் வாத்தியார், கதவை சாத்தி கொடாங்கிறோம். இந்த பொண்ணை உட்காந்து வச்சுட்டு என்ன பாடுபடுத்துறா? நல்ல சப்தங்கள் கேட்கணுங்கிறதுக்காக தான் கை நிறையா வளையல் போடுறா. வளகாப்பு எதுக்கு பண்ணுறா? இந்த வலைகள் அசைய அசைய அதுலேருந்து உருவாகக்கூடிய சவுண்டு இவ கேட்டுட்டே இருப்பா. அந்த தங்க வளையல்கள், சொர்ண வளையல்லாம் அப்படி வசைஞ்சு அதுலேருந்து எழுப்பக்கூடிய சவுண்டு காதில் வேணும். இப்போ கை நிறையா வளையல் எடுக்கிறா, முழங்கையில் வரையா கூட எடுக்கிற ஒரே கண்ணாடி வளையல். கண்ட வளையலை போட்டு சப்தங்கள் கேட்டால் அது மனசில் பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லையா? அதனால இந்த வேத மந்திரங்களை கேட்க விடாமல் இருக்கக்கூடாது. அவளை வலுக்கட்டாயமாக உட்காந்து வச்சு நிசப்தமாக இருந்துன்னு வேத மந்திரங்களை கேட்க சொல்லணும். சாயங்கால வேலை வீணைகளை வாசிக்க சொல்லி வீணானாதவும் சம்சாஸ்தி, வீணைகளில் அந்த தேசத்தினுடைய பெருமைகள், இவ வசிக்கக்கூடிய பூமியினுடைய பெருமைகள், அந்த நதிகளுடைய பெருமைகள், அதெல்லாம் சொல்லுங்கிறார். விருத்தக்ஷீர நதீதவ. மெட்ராஸ்லேயும் இதே மாதிரி சீமந்தங்கள் நடக்கிறது, வீணைகள்லாம் வாசிப்பா. அப்போது நாங்கள் சொல்லுவோம், எந்த நதிகளுடைய பெருமைகளை வாசிக்கிறதுன்னு கேட்பா. எங்களை மாதிரி பெரியவாள்கிட்ட யாராவது தெரிஞ்சா, இங்கே மெட்ராஸில் என்ன நதி ஓடுறது? மகா விளையாட்டா நம்ம அந்த நதியில் சொல்லிட்டு இருக்கோம். உண்மையாக பக்கத்து மெட்ராஸில் என்ன எல்லைக்குள்ளே இல்லை, இப்போ சுற்றி வட்டாரத்தில் போனால் கொஞ்சம் எது குக்கிராமத்தில் வசிக்கிறோம், பக்கத்தில் ஒரு சாமான் வாங்கணும், பக்கத்தில் கடை எங்கே இருக்குது அப்படின்னோட ஒரு 4 மைல் கண்ணிட்ட ஒரு கடை இருக்குதுன்னு சொல்லுவான். அதுதான் அவளுக்கு பக்கம். அது வரைக்கும் கடை இல்லை. அதே மாதிரி பக்கத்தில் எது வரைக்கும் நதி இல்லையோ, எங்கே நதி இருக்கோ அதை நதியாக வச்சுக்கணும். நமக்கு அமைஞ்சிருக்க நதி மெட்ராஸ் நகரத்துக்கு பாலாறு, கிட்டக்க இருக்கிற பாலாறு இருக்கே, அதுக்கு சமஸ்கிருதத்தில் க்ஷீர நதின்னு பேர். அது உருவாகக்கூடிய இடம், அது பிரவகிக்கக்கூடிய இடம் சமுத்திரத்தில் போய் சேர்றது. ஒரு நதியினுடைய லட்சணம் எப்படி இருக்கணுமோ அப்படி அமைஞ்சிருக்கு. கிரிபித்தா இருக்கணும், நதினா அப்படி மலையில் உருவாகணும், இத்தனை மைல் அது ஓடணும், இத்தனை அகலத்தில் இருக்கணும், கடைசியில் சமுத்திரத்தில் போய் சேரணும். இத்தனை லட்சணமும் பாலாத்துக்கு பொருந்தி இருக்கிறதுனால க்ஷீரநதி மகாநதின்னு எடுத்திருக்கா. அதனால க்ஷீரநதீதவ விருத்த க்ஷீரநதீதவ அப்படின்னு வாசிக்க சொல்லி சொல்றது. அதனால இந்த வேத மந்திரங்கள்லேயே ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் இந்த வீணையில என்ன வாசிக்கணுமோ அதனுடைய அமைப்பை பூரா சொல்லக்கூடியதான மந்திரம். யௌகந்தரி ரேவ நோராஜே திசால் வீரவாதிஷு விவருத்த சக்ரா ஆசீனாஸ்தீரே நாசௌதவ அப்படின்னு மந்திரம். அந்த அசவுங்கிற சப்தத்தில் எந்த நதியோ அதை சேர்த்துக்கோன்னு சொல்லியிருக்கார் ரிஷிகள். காவேரினா காவேரீதவ விருத்த க்ஷீரநதீதவ, க்ஷீரநதின்னு சொல்ல விருத்த க்ஷீரநதின்னு சொல்றது. இப்படி இந்த வீணாநாதத்தை கேட்டுண்டு இப்படியெல்லாம் இந்த பும்சவன சம்ஸ்காரத்தை ஒழுங்காக பண்ணினா வேதசாஸ்திரங்கள்லையும் கிரஹ்யசூத்திரத்திலையும் கல்பசூத்திரத்திலையும் சொல்லப்பட்டபடி இந்த சம்ஸ்காரங்கள் அனுஷ்டானம் வரணும். முக்கியமான சம்ஸ்காரமாக இருக்குது. இந்த காலம் தள்ளி 8வது மாதம் பண்ணினா என்ன பிரயோஜனம்? நம்ம யோஜனை பண்ணி பார்க்கணும். இந்த காலத்தில் இந்த கர்மா பண்ணுன்னு சொன்னதனுடைய தாத்பரியமே வீணா போயிடுமே. அதுக்காக விட்டுறப்படாது. ஏதோ சீமந்த சமயத்திலேயாவது பண்ணு, ஏதோ பாக்கியவசத்தினால பூர்ணமான சரீரமாக உருவானதுக்கு அப்புறமாவது பகவானுக்கு ஒரு கிருத்தஜதை அப்போவாது இந்த சப்தங்கள் கேட்டுன்னு இருக்கட்டும். 9வது மாதம்லாம் வெளியில் வரக்கூடிய மாதம், கர்ப்பம் வெளியில் வரக்கூடிய மாதம், ஜீவன் நல்ல புத்தி சக்தி வளர்ச்சி அடைஞ்சதான மாதம், அப்போவாவது இதை பண்ணி மூக்குப்புழி. அதனால் இந்த பும்சவனம்ங்கிற சம்ஸ்காரம் ரொம்ப முக்கியமாக கர்ப்பிணி ஸ்திரீகளுடைய வயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு செய்யக்கூடிய சம்ஸ்காரம். இவளை சுத்தப்படுத்தலை. சம்ஸ்காரம்னா சுத்தப்படுத்துறது. கர்ப்பிணி பெண்ணுக்கு சுத்தப்படுத்தக்கூடிய சம்ஸ்காரமாக இருந்தால் இவருடைய ஆப்ஷன்.
இவன் விருப்பப்பட்டா பண்ணிக்கலாம், இல்லாட்டா தேவையில்லைன்னா தேவையில்லை. இவளுக்கு சம்பந்தமே கிடையாது. இவ வயத்துல இருக்கக்கூடிய குழந்தைக்கு செய்யக்கூடிய சம்ஸ்காரங்கிறதுனால அவ அம்மாக்கே இதுல அதிகாரம் கிடையாது. இது வேணும் வேண்டான்னு சொல்றதுக்கு கட்டாயம் பண்ணியே ஆகணும். பும்சவனம் சீமந்தம் நடத்தலேன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அஸ்ரேஸ், அவளுக்கு பண்ணக்கூடிய துரோகம்னு கூட சொல்லலாம். பெரிய வார்த்தை அது இல்லையா? அந்த குழந்தைக்கு சரியானபடி கடமை அப்பா அம்மாவுக்கு இருக்கும் இல்லையோ? இந்த குழந்தைய சரியானபடி வளர்த்து உருவாக்கி விட்ட கடமை இருக்கிற மாதிரி வயத்தில் வளரும் போது சரியான வளர்ச்சிகளை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதான விஷயங்களை கூட உணரக்கூடிய திறவனுடையதான ரிஷிகள்லாம் கண்டுபிடிச்சு சொன்ன அந்த சம்ஸ்காரத்தை சரியானபடி பண்ணணும். இதில் ஒன்றும் நமக்கு நஷ்டம் கிடையாது. கர்ப்பத்துக்கு ஒன்றும் வளர்ச்சி வரும், குழந்தைகள் நல்ல அங்க வைகல்யத்தோடு உருவாகும். அப்படிங்கிறதுனால இந்த பும்சவன சம்ஸ்காரத்தை பற்றி எல்லா ரிஷிகளும் சொல்லியிருக்கா. பும்சவனம் சீமந்தம்ங்கிறது எல்லா கர்ப்பத்துக்கும் உண்டு, எல்லாருமே பண்ணலாம். முதல் குழந்தை பிறந்தாச்சு, ரெண்டாவதா கர்ப்பம் உருவாக்கியிருக்கு, பும்சவனம் உண்டு, அவசியம் பண்ணலாம். யார் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் ஒவ்வொரு கர்ப்பத்துக்குமே பும்சவனம் பண்ணணும்னு சாஸ்திரம். ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தையா வரல வேண்டாமா? அதனால நீ விருப்பப்பட்டா ஒவ்வொரு கர்ப்பத்துக்கும் பண்ணலாம். இல்லை முதல் கர்ப்பத்தில் பண்ணினத்தினாலேயே அதனுடைய தாக்கமே வயத்தில் நல்ல சுத்தத்தன்மையை ஏற்படுத்தி அதுவும் வந்தாலும் வரலாம், உன்னுடைய விருப்பம்ட்ட. பிரதி கர்ப்பமும் பண்ணலான்னு ரிஷிகருடைய அபிப்பிராயம். ஒவ்வொரு கர்ப்பத்துக்கும் பும்சவனம் பண்ணணும். ஒவ்வொரு தடவை கர்ப்பம் ஏற்படும் போதும் வியக்தமான ஒன்று புஷ்ய நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்து ஒரு 4 சாஸ்திரிகளை வச்சுட்டு உதகசாந்தி ஜபம் பண்ணி அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணி வச்சு அக்னியில் தாதான்னு சொல்லக்கூடிய பிரம்மதேவனுக்கு ஹோமங்கள் பண்ணதுக்கப்புறம் ஆலமொட்டை கொண்டு வந்து ஆலமரத்தில் கிழக்கு திக்குகளாக போகக்கூடிய கிளையிலேருந்து 2 பழத்தோடு கூட்டியிருந்தான மொட்டை கொண்டு வந்து கருங்கல்ல வச்சு, கருங்கல்லாலேயே அம்மியில் வச்சு குழவினாலேயே அனவஸ்நாதஜா குமாரியா கன்னி 8 வயசு 9 வயசு உடையதான கன்னிக பெண் கையினாலே அதை நல்லா நெசிக்க சொல்லி அதை வஸ்திரத்தினால வடிகட்டி வஸ்திரத்தினால பண்ணி இந்த மாப்பிள்ளை பையனாக இருக்கிறவன் கணவனாக இருக்கிறவன் தன்னுடைய வலது கையினுடைய கட்டவரல்ல அந்த பாலை புழிஞ்சு கட்டவரல் வழியாக இந்த பொண்ணுனுடைய வலது மூக்குல விட்டு அதுக்கு வயத்து வரைக்கும் கர்ப்பம் வரைக்கும் போகணும். அதுக்கப்புறம் ராத்திரி வேளையில சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் சந்தோஷமாக போஜனத்துக்கு அப்புறம் நல்ல வீணைகளை ராத்திரி பூரா கேட்டுன்னு இருக்கிறது விசேஷம். முடியலையா 3 ஜாமம் இல்லையா 1 ஜாமமாவது கேட்கணும், 1.5 மணி நேரமாவது வீணா சப்தங்கள் காதில் விழணும். இப்படி பும்சவன அனுஷ்டானத்தை இவ பண்ணி பகவத் சிந்தனையோடு இருந்துட்டா அந்த கர்ப்பத்தை மாற்றவே முடியாது. அவன் நல்லவனாகத்தான் இருப்பான். எந்த சூழ்நிலையில் அவன் பிறந்தாலும் எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தாலும் அவனுடைய ஹிருதயம் நல்ல மனசோடு இருக்கும், நல்ல புத்திசாலியாக இருப்பான், நல்ல அறிவாளியாக இருப்பான். எல்லா அங்கமும் காலத்தில் வளர்ச்சி அடையும், ரோகமே அண்டாது, மகாரோகமே அவனுக்கு வராது, பெருவியாதியே வராது, தீர்க்கமான ஆயுஷோடு இருப்பான். பிரம்மாண்டா கொடுக்குற ஆயுஷ இவனுக்கு பாக்கிய அதிருஷ்டசாலியாக இருப்பான் அந்த குழந்தை. இப்படிலாம் நம்ம ரிஷிகள் பார்த்து சொல்லியிருக்கார்கள். அதனால தான் இன்றைக்கும் பல குடும்பங்களில் பும்சவனம்ங்கிற சம்ஸ்காரம் சரியானபடி நடந்துட்டுருக்கு. அந்த சம்ஸ்காரத்தினுடைய பெருமைகளை ஓரளவு இன்றைய தினம் அனுபவித்தோம். நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு சம்ஸ்காரத்துக்கும் ஒரு பெருமைகள் இருக்குது. 16 சம்ஸ்காரங்களில் 2 சம்ஸ்காரம் ஆயிருக்கு. மேற்கொண்ட சம்ஸ்காரங்கள்லாம் நாளைய தினம் பார்ப்போம். ஓம் சோமோவா ஏதஸ்ய ராஜ்யமாதத்தே யோ ராஜாசன் ராஜ்யோ வாசோமே நகஜதே தேவசுவாமேதானி கபீகும்ஷி பவந்தி ஏதாவந்தோ வை தேவானாகும் சபாஹ ததேவாஸ்மை சபான் பிரகச்சந்தி ததேனம் புனஸ்சுவந்தே ராஜ்யாய தேவசூ ராஜா பவதி ராஜாதிராஜாய பிரசக்ய சாஹினே कामेश्वरो वैश्रवणो जातो कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः। सर्वोपचारार्थे समस्त सन्मंगल प्राप्त्यर्थे कर्पूर नीराजनं प्रदर्शयामि रक्षां धारयामि।